أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا يستوي القاعدون من المؤمنين غير أولي الضرر والمجاهدون في سبيل الله بأموالهم وأنفسهم فضل الله المجاهدين بأموالهم وأنفسهم على القاعدين درجة وكلا وعد الله الحسنى وفضل الله المجاهدين على القاعدين أجرا عظيما درجات منه ومغفرة ورحمة وكان الله غفورا رحيما صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم صلى الله على النبي الأمي وآله وصحبه صلى الله عليه وسلم صلاة وسلاما عليك يا رسول الله صلى الله عليه وسلم بحق سيدنا محمد صلى الله عليه وسلم அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் புனிதம் நிறைந்த இந்த திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய விளக்க உரையிலே 326வது வாரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கடைசியாக நாம் சூரத்துன் நிசாவினுடைய 93, 94 இரண்டு வசனங்களுக்குண்டான விளக்கத்தை நாம் பார்த்தோம். அதிலே அல்லாஹு தஆலா وَمَن يَقْتُلْ مُؤْمِنًا مُتَعَمِّدًا فَجَزَاؤُهُ جَهَنَّمُ خَالِدًا فِيهَا ஒரு முஃமினை இன்னொரு முஃமின் வேணும் என்று கொலை செஞ்சிருந்தார்டா அந்த முஃமினுக்கு கொலை செய்த முஃமினுக்கு நேரடியாக நரகவாதியாக என்ன செய்வார்? அவர் மாறிடுவார். அது நரகவாதியாக ஆகிறது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் என்ன செய்கிறார்? ஆகிறார். அதை தாண்டி அல்லாஹ்வுடைய லஅனத் என்று சொல்லப்படுகிற சாபத்திற்கும் என்ன செய்கிறார்? ஆகிறார். அல்லாஹ் தஆலா அந்த மனிதருக்கு மறுமையிலே மிகப்பெரிய தண்டனை என்ன செஞ்சிருக்கிறான்? வச்சிருக்கிறேன்னு என்ன செஞ்சா அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான். அப்ப எந்த சூழ்நிலையிலேயும் ஒரு மூமின் இன்னொரு மூமின் என்ன செய்யக்கூடாதுங்க? கொலை செய்யக்கூடாது. அப்படி நடந்தால் அது தவறுதலாக மட்டும்தானே இருக்க வேண்டுமே ஒழிய வேணும்னு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அப்படி இருக்குமாயின் அந்த மனிதருக்கு இப்பேற்பட்ட தண்டனை என்ன செய்யுதுங்க? மறுமையில கிடைக்குது. இந்த துனியாவில் அவருக்கு என்ன தண்டனை? கொலைக்கு கொலை. யார் ஒருவர் இவர் கொலை செஞ்சாரோ அதுக்கு பழிதீர்க்கப்படும், என்ன செய்யப்படும் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னு சொல்லி காண்பிக்கிறான். அப்ப இது விஷயத்துல ஒரு உயிர் அப்படிங்கிறது ரொம்ப கவனத்தோடு பேணப்பட வேண்டியது. அந்த உயிர் விஷயத்துல நாம கவனக்குறைவாக இருக்கிற போது அல்லாஹ்விடத்துல எப்பேற்பட்ட தண்டனை இருக்குதுங்கிறத என்ன செய்யறாங்க? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இந்த வேணும்னு கொலை செய்யறதுல 3 விதமான சில சுருக்க செய்தி என்ன செஞ்சாங்க? முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லி காண்பிச்சாங்க. என்ன, ஒருத்தர் என்ன செய்யறாரு? வேட்டையாடுறதுக்காக வேண்டி ஒரு மானையோ இல்லது ஒரு ஜீவரவாசியோ வேட்டையாடுறதுக்கான என்ன செய்யறாரு? அம்பு எய்றாரு. இங்கிருந்து பார்க்கிறப்ப அது மிருகம் போலதான் தெரிஞ்சிச்சு, இங்கிருந்து பார்க்கிறப்ப அது ஒரு ஜீவரவாசி போலதான் தெரிஞ்சிச்சு. ஆனா அங்க போய் சேர்ந்த ஆள் யாருண்டா? ஒரு மனுஷன் மேல என்ன செஞ்சிருச்சு? அது குத்திருச்சு. ஒரு மனுஷன் மேல குத்திருச்சு. இது வேணும்னு என்ன செய்யலங்க? செய்யல. இது யதார்த்தமான ஒரு சூழ்நிலையில பார்வையை தூரத்திலிருந்து பார்க்கிற போது அது ஒரு மான போலவோ இல்லது ஒரு மிருகத்தை போலவோ தெரிஞ்சிச்சு. ஆனா அங்க போய் விழுந்தது யார் மேல விழுந்துருச்சு? அப்ப இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான், இவர் என்ன கொடுத்தா போதும்? தியத்து கொடுக்கணும். ஒரு தியத்துங்கிறது எத்தனைங்க?
100 ஒட்டகம். அப்புறம் அவர் என்ன செய்யணும், ஒரு அடிமை என்ன செய்யணும், உரிமை விடணும். இப்போ தூங்கிக்கிட்டு இருக்கிறவர் மேல என்ன செஞ்சுட்டாருங்க, கீழே விழுந்துட்டாரு. கீழே விழுந்தவர் என்ன செஞ்சாரு, கீழே இருந்த மனுஷன் என்ன செஞ்சார், வஃபாத் ஆகி போயிட்டார். இப்ப அந்த இடத்துல ஒரு கொலைக்குண்டான ஒரு குற்ற செயலை போல என்ன செய்யுது தெரியுது. அல்லாஹ் தஆலா சொல்றான், இவருக்கு நீங்க என்ன செய்யுங்க, நீங்க தியத்து கொடுங்க, ஒரு அடிமை என்ன செய்யுங்க, நீங்க உரிமை விடுங்கன்னு என்ன செஞ்சா அல்லாஹ் தஆலா சொல்லி கண்டிச்சான். இது மாதிரி தான் நம்ம ஆக்சிடென்ட்டை உண்டான சூழ்நிலையை என்ன செய்யணும், நாம எடுத்துக்கணும். அப்ப எல்லா சூழ்நிலையிலையும் ஒரு மனிதனுடைய உயிர் போகுது அப்படின்னா அந்த இடத்துல என்ன செய்யணுங்க, கவனிக்கணும். எப்படிப்பா போச்சு இது, யாராலப்பா போச்சு இதுங்கிறத கவனிக்குங்கிறத அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க, இந்த ஆயத்துல சொல்லி காண்பிக்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா லரபதும் ஃபீ சபீலில்லாஹி ஃபதபய்யனு. போர்க்களத்துக்கு வாளை தூக்கிட்டு போருக்குன்னு இறங்கினதுக்கு அப்புறம் நீங்க எப்படி நடந்துக்கணும் தெரியுமா, நிதானத்தோடு நடந்துக்கங்கிற அல்லாஹ் தஆலா. என்னதுங்க, நிதானத்தோடு நடந்துக்கங்க. வேகம் இருக்கிற அதே நேரத்துல விவேகமா என்ன செய்யணும், இருக்கணும். கையில வாள் கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக வேண்டி போறவங்க வர்றவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க என்ன செய்யாதீங்க, வெட்டி வீசிட்டு போயிடாதீங்க. அது யாரா வேணாலும் என்ன செய்யலாம், இருக்கலாம். அது முஸ்லீமாக கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். அப்படி இருக்கிற போது நீங்க இந்த குற்றத்தை செஞ்ச மனிதராக என்ன செய்வீங்க, நீங்க மாறிடுவீங்க. அதற்கு உதாரண செய்தி ஒன்று பார்த்தோமா இல்லைங்களா, ஃபதக்குங்கிற ஒரு ஊருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸாமா ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, அனுப்பிச்சு வச்சாங்க. இங்கிருந்து போனவங்க என்ன செஞ்சாங்கன்னா அங்க போரே நடைபெறல. சஹாபாக்களை பார்த்த மாத்திரத்திலேயே எதிர்த்தாப்புல இருக்கிற கூட்டம் என்ன செஞ்சிருச்சு, பயந்து ஓடிடுச்சு. அந்த கூட்டத்துல அல்லாஹுவும் ரசூலும் ஈமான் கொண்ட ஆள் என்ன செஞ்சாரு, இருந்தார். அவங்கெல்லாம் ஓடுறப்ப அங்க இருந்த ஒரு மனிதர் என்ன செஞ்சாரு, அவங்கள்ட்ட இருந்து தெரியாம என்ன செஞ்சாரு, இந்த பக்கம் வந்துட்டார். வந்தவர் என்ன செஞ்சாருன்னா ஒரு ஆட்டினுடைய ஒரு மந்தைக்குள்ள ஒரு ஆட்டு இடையனை போல என்ன செஞ்சுட்டாரு, இருந்துக்கிட்டாரு. போரெல்லாம் முடிச்சு போட்டு உஸாமா ரலியல்லாஹுடைய தலைமையில சஹாபாக்கள் எல்லாம் திரும்பி போய்கிட்டு இருக்கிறாங்க. போகிற போது இந்த மனுஷன் செய்யறாரு, ஒளிஞ்சிருக்கிறாரு. என்னப்பா இவர் ஒளிஞ்சிருக்கிறாரு, போரே முடிஞ்சு போச்சு, முடிச்சு போற நேரத்துல ஏன் ஒரு ஆள் ஒளிஞ்சிருக்கணும், ஒளிஞ்சு இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லையே என்ன செஞ்சாங்க, தல்வார வெளியெடுத்தாங்க. வாள் என்ன செஞ்சாங்க, வெளியெடுத்தாங்க. வெளியெடுத்தவன அந்த மனுஷர் என்ன சொன்னாரு, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். வாள் வச்ச வாளை எடுக்கல. அடுத்து சொன்னார், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுண்டார். இவர் ஏதோ நம்மளை ஆள் ஏமாத்துறதுக்கு பார்க்கறான்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, உஸாமா ரலியல்லாஹு வெட்டிட்டாங்க. உஸாமா ரலியல்லாஹு வெட்டிட்டாங்க. அவர் என்ன செஞ்சார், வஃபாத் ஆகி போயிட்டார். இந்த செய்தி உஸாமா ரலியல்லாஹு தஆலாவுக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒன்று தப்பு செஞ்சுட்டோம் போல தெரியுதுன்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க இந்த செய்தி எல்லாத்தையும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாரே, அப்போ கூட உங்களுக்கு அப்போ சொன்னாரே, அப்போ உங்களுக்கு எதுவுமே யோசனை வரலையா? இல்லைங்க நாயகமே, அவர் எங்கள் வாளுக்கு பயந்துக்கிட்டு எங்களுக்கு பயந்துக்கிட்டு சொல்கிறாருன்னு நினச்சேன். சரி ஓகே. சலாம் சொன்னார், அப்போ கூட உங்களுக்கு வரல சிந்தனைன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு. அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிற வார்த்தையை சொன்னார், அப்போ கூட உங்களுக்கு சிந்தனை வரலையா? இல்லைங்க நாயகமே, எங்களுக்கு பயந்துக்கிட்டு தான் அந்த வார்த்தையை சொல்கிறாருன்னு நாங்கள் நினச்சோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நெஞ்ச பிளந்து பார்த்தா தான் ஊர்ஜிதப்படுத்திக்குவீங்களோ, முஸ்லீமும் நம் காஃபிரும், அந்த மனுஷர் முஸ்லீமும் அவர் காஃபிருங்கிறத நெஞ்ச பிளந்து பார்த்தா தான் செஞ்சுக்குவீங்களோ, போங்க உஸாமா போங்க, போய் தியத்து கொடுங்க, ஒரு அடிமை உரிமை விடுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னங்க, போர்க்களம் அப்படிங்கிறது ரொம்ப கவனத்தோடு கையாளப்பட வேண்டிய ஒரு விஷயம். அந்த நேரத்தில் நீங்க என்ன செய்யாதீங்க, நிதானமற்றவர்களாக நடந்து கொள்ளாதீங்க, நிதானத்தோடு நடந்துக்கங்கன்னு என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறாங்க. அப்ப ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு செய்யப்பட வேண்டிய ஹக்குல குறை வச்சிட்டோம்டா அதைத்தான் அல்லாஹ் என்ன செய்வானுங்க, நாளைக்கு ஃபர்ஸ்ட் கேட்பான். தொழுகைக்கு அப்புறம் அல்லாஹ் எதை கேட்பானுங்க, என்னங்க, தொழுகை ஃபர்ஸ்ட் கேள்வி எதை பத்தி, தொழுகை பத்தி. என்னப்பா தொழுதியாப்பா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அதுக்கு அடுத்த கேள்வி என்ன கேள்விண்டா, இந்த மனிதர் இன்னொரு மனிதர்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாரு, அப்துல் காதர் அப்துல் ரஹ்மான்ட்ட எப்படி நடந்துக்கிட்டார், இவர்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டார், அவர்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டார் அப்படிங்கிறதா அடுத்த கேள்வியாக இருக்குமோ ஒழிய நோம்பை பத்தியோ ஜக்காத்தை பத்தியோ ஹஜ்ஜை பத்தியோ இன்னும் பிற வியாபாரத்தை பத்தி அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், கேட்கவே மாட்டான். நாம மாட்டுக்கு தொழுது முடிச்சிட்டோம், இன்னும் பிற அமல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம், ஒரு பக்கம் நம்ம டிபார்ட்மெண்ட் போய்கிட்டு இருக்கிறோம். ஆனா அல்லாஹ் சப்ஜெக்ட் எதை வைக்கிறான்டா, தொழுகையை மட்டும் முடிச்சுட்டு வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டான். என்னங்க, ஃபர்ஸ்ட் பேஜ்லயே கொஸ்டின் வரும்னு நினைச்சா பூரா ஃபர்ஸ்ட் பேஜை கேட்கவே இல்லை. அவரு பார்த்தா கடைசி பேஜா கொஸ்டின்ல என்ன செஞ்சிருக்கிறாரு, கேட்டு வச்சிருக்கிறாரு. சொல்றானா இல்லைங்களா?
படிச்சுட்டு போனவொன்னே எல்லாம் இதைத்தான் சொன்னாங்க. இந்த பேஜை உங்களுக்கு வரும், 59ஆம் பேஜ், 59ஆம் பேஜே கேட்கவே இல்லை, அதைத்தான் படிச்சுட்டு போகணும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா, தொழுது முடிச்சப்பறம் நோன்பு கேள்வி கேட்பேன்னு நினச்சிக்கலாம், நோம்பெல்லாம் கேள்வி கேட்குறான், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் எனக்கு உண்டானது, நான் மன்னிக்கவும் செய்வேன், என்ன வேணாலும் பண்ணிக்குவேன். ஆனால் ஹக்கு விஷயத்தில் நீங்கள் என்ன குறை வச்சிருக்கீங்க, ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு செய்ய வேண்டிய ஹக்கில் நீங்கள் குறை வச்சிங்கன்னா அதை என்ன செய்வாங்க, அல்லாஹ் பிடிச்சி கேட்போம். இப்போ அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காண்பிக்கிறாங்களா இல்லைங்களா அந்த ஹதீஸை? மிகப்பெரிய நஷ்டவாளி யாரு, திவாலானவர் யாருன்னா, நன்மையை சுமந்து வந்துட்டு நன்மை எல்லாத்தையும் கொடுத்து போய் எதுவும் இல்லாம அடுத்தவருடைய கஷ்டத்தையும் அடுத்தவருடைய பாவத்தையும் சுமந்துக்கிட்டு நரகவாதியா போறார் பாருங்க, அவர் தான் மிகப்பெரிய திவாலானவர். என்ன செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிச்சாங்க. என்னைக்குமே நம்மளுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஹக்கில் குறை வச்சா அல்லாஹ் மன்னிச்சிருவான். ஆனா அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்கில் குறை வச்சிட்டோம்னா அல்லாஹ் என்ன செய்வாங்க, அல்லாஹ் என்ன செய்வாங்க விளங்கிடும் இல்லை. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஹக்கில் குறை வச்சோம்னா அல்லாஹ் என்ன செய்வாங்க, மன்னிச்சிருவான். ஏன்னா மன்னிக்கிறவன் தானே, மன்னிக்கிறது தான் நான் விரும்புறேன்னு சொல்றேன் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் மன்னிக்கிறதுனால தான் நம்ம விட்ட மூச்சை திரும்ப விட்டுக்கிட்டே இருக்கிறோம். பிடிக்க ஆரம்பிச்சா என்ன செய்யறது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா அதே ஆளு அடுத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்கில் குறை வச்சா அல்லாஹ் என்ன செய்வாங்க, புரியுறீங்களா கேள்வி? என்ன சொல்லுங்க? எங்க அல்லாஹ்வுக்கு இப்ப ஒண்ணும் இல்லைங்க, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய ஹக்கில் குறை வச்சோம்னா அல்லாஹ் மன்னிச்சிருவான். இப்ப இவருக்கும் எனக்கு பிரச்சனை, இவரை நான் என்ன செஞ்சுட்டேன், அடிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த பஞ்சாயத்து யார்கிட்ட வருது, அல்லாஹ்ட்ட வருது. இப்ப அல்லாஹ் என்ன செய்வான்டா, என்னங்க இவரை நிக்க வச்சு என்ன சொல்றீங்க, மன்னிக்கிறீங்களா? இல்ல மன்னிக்கவே முடியாது, அத்தனை பேருக்கு முன்னாடி என்னை அடிச்சாருந்தா எதிர்த்து, அதெல்லாம் நான் மன்னிக்கிற மாதிரி இல்லை, அண்ணன் முடிஞ்சு போச்சு. என்ன ஆகும், தண்டனை. அல்லாஹ் என்ன செய்வான், பைசலா இப்ப என்னப்பா நீங்க சொல்றீங்க, நீங்க இதுதான் செஞ்சாகணும்னு அவர் என்ன செய்வார் சொல்லுவார். அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், செஞ்சிருன்றுவான். இந்த நேரத்தில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன தெரியுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 அண்ணன் தம்பிங்க சண்டை பிரச்சனை அல்லாஹ்ட்ட என்ன செய்வாங்க, தூக்கிக்கிட்டு வருவாங்க. ஆக உச்சத்து கோபத்தில் இருப்பாரு தம்பி, யார் மேல, அண்ணன் மேல கோபத்தில் இருப்பாரு. என்ன செய்யறது, என்னை இந்த துனியாவில் இருக்கிறப்ப என்னை எல்லாத்துக்கும் முன்னாடி கேவலப்படுத்தினா எங்க அண்ணன், இப்படி செஞ்சார், இப்படி கஷ்டம் கொடுத்தார், அதனால அந்த என்னெல்லாம் நான் கஷ்டப்பட்டணும் அத்தனை கஷ்டம் யார் படணும். சரி ஓகே, நீ இவ்வளவுதான் ஆசைப்படுற, செஞ்சு கொடுத்துரும். ஒண்ணு கொஞ்சம் திரும்பி பாருன்னு சொல்லுவான் அல்லாஹ் தஆலா. என்ன செய்வான், திரும்பி பார்த்தா பிரம்மாண்டமான மாளிகை, அவ்வளவு அழகா இருக்கும் அந்த மாளிகை. அப்படியா, திரும்புவார், யாருக்கு செஞ்சு வச்சிருக்கிற இது, எதை நபிமார்களுக்கா அல்லது சுகதாக்களுக்கா சாலிஹீன்களுக்கா இல்ல யாருக்குப்பா செஞ்சு வச்சிருக்கிற, உனக்கு தான்ப்பா, யாருக்கு, உனக்கு தான் செஞ்சு வச்சிருக்கிறேன் நான், எனக்கு எதுக்கு செஞ்சு வச்சிருக்கிறேன், உங்க அண்ணனை மன்னிச்சிரு, சொர்க்கத்தை உனக்கு கொடுத்துட்றேன்னு. இன்னைக்கு உங்க அண்ணனை மன்னிச்சிரு, உங்க அண்ணனை பிரச்சனை தானே தூக்கிட்டு வந்திருக்கிற, நீ உங்க அண்ணன் மேலதானே குற்றச்சாட்டை தூக்கிட்டு வந்திருக்கிற, உங்க அண்ணன் தானே உன்னை நோவினப்படுத்தினான்ங்கிற, இப்போ உங்க அண்ணனை மன்னிச்சிரு, உனக்கு என்ன செய்யற, இந்த சொர்க்கத்தை கொடுத்துட்றேன். என்ன சொல்ற, ஆமா உனக்கும் கேள்வி கணக்கு இல்ல, உங்க அண்ணனுக்கும் கேள்வி கணக்கு, 2 பேரும் சேர்ந்து சொர்க்கத்துக்கு போங்க. அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் அந்த மனுஷனுக்கு இரக்கமற்ற சூழ்நிலையை தூக்கிட்டு இரக்கமுள்ள மனிதராக அல்லாஹ் என்ன செய்வாங்க, மாத்திடுவான். ஏன், நான் ரஹீம், எனக்கு முன்னால வந்து நிக்கிறவங்க எப்படித்தான் நிக்கணும், ரஹீமா தான் இருக்கணும். நான் இரக்கம் உள்ளவன், எனக்கு முன்னால வந்து நிக்கிறவங்க எப்படித்தான் இருக்கணுங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அப்ப துனியாவில் வாழ்ற காலத்துல மன்னிப்புங்கிறது எவ்வளவு பெருசு பாத்தீங்களா. இந்த 2 பேர் ஒருத்தருக்கு மத்தியில விட்டு கொடுத்து போகுதல்ங்கிறத அல்லாஹ் எங்க கொண்டு வந்து நிக்கிறாங்க, சொர்க்கத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டான். அல்லாஹ் அக்பர். யோசிச்சு பாருங்களேன். அப்ப இந்த துனியாவில் வாழ்ற காலத்தில் நம்ம என்ன செய்யறோங்க, சின்ன விஷயங்களுக்கு, சின்ன பிரச்சனைகளுக்கு பெரிய ஒரு மனஸ்தாபமா நினைச்சுக்குது ஆயிக்குது. இது அரபு தேசத்துல என்ன பிரச்சனைனா, விட்டு கொடுத்து போனா கோழைன்னு அர்த்தம். என்னதுங்க கோழை அப்படின்னா என்ன அர்த்தம், ஒன்னுத்துக்கும் ஆகாத. அதனாலதான் தலைமுறையா சண்டை நடக்கும். என்னங்க, ஆமா, எத்தனை வருஷமா உங்க குடும்ப சண்டை, எங்க வருஷம் எங்க குடும்ப சண்டை 500 வருஷமா நடந்துக்குது, எப்படி நான் விட்டு கொடுத்துட முடியும், அவங்க அத்தா அப்படி புள்ள பேர பேத்தி அப்படின்னு என்ன செய்யுதுங்க, சண்டை நடக்குது. இதை எல்லாத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்த இடத்துல இருந்து வேலையை முடிச்சு விட்டாங்க, எல்லாத்தையும் முடிச்சாங்க.
எப்பா இந்த பிரச்சனை இவ்வளோ மோசமானது, ஒருத்தர் விட்டு கொடுத்து போகாம நடந்து கொள்கிறதுங்கிற துனியாவிலையும் ஆகிரத்திலையும் பெரிய சங்கடத்தை ஏற்படுத்துங்கிற ஒரு பெரிய பாடத்தை என்ன செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க சொல்லி கொடுத்தாங்க. அதனால தான் சஹாபாக்கள் எல்லா நேரங்களும் என்ன செஞ்சாங்க மன்னிக்கிற மனப்பான்மைக்கு என்ன செஞ்சுட்டாங்க வந்துட்டாங்க. இது எதுக்கு சொல்ல வர்றோம்னா, அல்லாஹு தஆலா ஒரு உயிர் அப்படிங்கிறது ரொம்ப கவனத்தோட கையாளப்பட வேண்டியது. வாழு கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக வேண்டி எதிர்த்தாப்புல இருக்கிறவர் அவர் அப்துல் காதரா அவர் குப்புசாமியா யாருங்கிறத தெரியாம வச்சு வெட்டிட்டீங்கண்டா நீங்க என்ன செய்வீங்க? நீங்க குற்றவாளியா மாறி போயிருவீங்க. அப்ப ஃபதபையனு போர்க்களத்துல நீதத்தோடு நடந்துக்கங்க, நிதானமாக நடந்துக்கங்கன்னு என்ன செஞ்சாங்க அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இதுவரை உண்டான செய்தியை தான் என்ன செஞ்சோம் நம்ம கடைசியாக நம்ம பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் ஒரு விசித்திரமான ஒரு ஆயத்தை தான் இந்த வாரத்தினுடைய தஃசீரில் நம்ம பார்க்க போவோம். இதுவரைக்கும் குர்ஆனுடைய வசனங்கள்ல இப்பேற்பட்ட ஒரு வசனத்தை இனிமேல் நம்ம பார்க்க போகிறது கிடையாது, இதுக்கு முன்னாலேயும் கிடையாது. ஒரு அப்பேற்பட்ட ஒரு வசனத்தை தான் இந்த சூரத்துல் நிசாவினுடைய 95வது வசனத்தில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன இதற்குண்டான முன்னுரை என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அல்லாஹ் தஆலா வாளை தூக்கிட்டா நிதானத்தோட கையாளுங்கன்னு என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சொன்னானா இல்லையா? சொன்ன உடனே போருக்கு யாராச்சும் போவாங்களா? என்னங்க போருக்கு போறதுக்கு முன்னால ரெஸ்ட்ரிக்ஷனாக சொல்லிட்டா அல்லாஹ் தஆலா, வெட்டனை 100 ஒட்டகம் கொடுக்கணும், வெட்டனீங்க ஒட்டகம் கொடுக்கணும், வெட்டனீங்க அடிமை உரிமை விடணும். இத்தனை ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன செஞ்சான் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். சொன்ன உடனே இது எல்லாத்தையும் தாண்டி ஃபதபையனு நிதானத்தோடு நடந்துக்குங்க என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சொன்ன உடனே இந்த போருக்கு போகிறது விஷயத்துல கொஞ்சம் என்ன செஞ்சிச்சு பின்வாங்கிறதுக்கு உண்டான மனோநிலை என்ன செஞ்சிச்சு ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. இது ஒரு கண்ணோட்டம். ரெண்டாவது ஒரு கண்ணோட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, எப்பயுமே அல்லாஹ் தஆலா ஒரு காரியத்தினுடைய சிறப்பை சொல்லிட்டு அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய சாதக பாதங்களை தான் ஒரு மனுஷன் என்ன செய்வான் சொல்லி காமிப்பான். எப்பா தொழுதேண்டா உனக்கு இதெல்லாம் கிடைக்கும்பா அப்படின்னு என்ன செய்வான் சொல்றது. அப்படித்தான் நாங்கள் வழக்கம். தொழுதா இது கிடைக்கும், நோம்பு வச்சா இது கிடைக்கும், ஜகாத் கிடைச்சா ஜகாத் கொடுத்தா இது கிடைக்கும், இதெல்லாம் என்ன செய்யும் சொல்லுவோமா இல்லையா? ஆனா அல்லாஹ் இங்க எப்படி சொல்றான் தெரியுமா? போர்க்களத்தில் இருக்கக்கூடிய சாதக பாதங்கள் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு போர் செஞ்சா என்ன நன்மைன்னு என்ன செய்யறாங்க சொல்லி கொடுக்குறாங்க. இது எப்படியாவது புரியுதுங்களா? என்னங்க போருக்கு போனா இவ்வளவு பிரச்சனை இருக்குது, போர்க்களத்துக்கு போனா இவ்வளவு பிரச்சனை இருக்கிறதுக்கு உண்டான போரினுடைய எல்லா விதமான ரெஸ்ட்ரிக்ஷனையும் சொல்லிட்டு இவ்வளவு பிரச்சனை இருக்கா அப்படின்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அல்லாஹ் தஆலா போருடைய சிறப்புகளை சொல்றான். இப்ப இது புரியுதுங்களா? அப்படின்டா மனுஷன் என்ன செய்வான், இதை ஏத்துக்கிற விஷயத்துல என்ன செய்வானுங்க தயக்கம் வரும். இவ்வளவு சிரமத்திலையும் போய்தான் ஆகணுமா, இவ்வளவு கஷ்டத்திலையும் நம்ம களத்துல இறங்கித்தான் ஆகணுமாங்கிற ஒரு மனோநிலை வர்றப்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க, போருங்கிறது எவ்வளவு சிறப்பானது, போர்க்களத்துல கலந்துக்கிட்டவங்க எவ்வளவு பெரிய நன்மைகளை பெற்றுக்கொள்கிறாங்கிற செய்தி என்ன செய்யறாங்க அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறாங்க. போருங்கிற வார்த்தைக்கு அரபியில் என்னதுங்க ஜிஹாத். என்னதுங்க ஜிஹாத். ஜிஹாத் அப்படிங்கிறது ஃபர்லே கிஃபாயான்னு ஒன்று இருக்கு, ஃபர்லே ஐனுன்னு இருக்கு. ஃபர்லே கிஃபாயா அப்படின்னா யாராவது ஒருத்தர் செஞ்சா போதும் அது எல்லாத்துக்கும் செஞ்சு முடிச்சதாக மாறிடும். ஃபர்லே கிஃபாயாண்டா உதாரணத்துக்கு இஅ்திகாஃப் இருக்கிறோமா இல்லைங்களா? வருஷம் ரமலானுடைய காலத்தினுடைய கடைசி பத்தில் இஅ்திகாஃப் அப்படிங்கிறது எல்லாத்து மேலையும் அது ஃபர்லே ஐன் கிடையாது. எல்லாரும் பள்ளிவாசல்ல வந்து இஅ்திகாஃப் இருக்கணுங்கிறது கிடையாது. அந்த மஹல்லாவில் யாராவது ஒருத்தர் வந்து இஅ்திகாஃப் இருந்தா எல்லாரும் அந்த கடமையை நிறைவேற்றினதாக என்ன செய்யும் மாறிடும். எல்லாரும் அந்த கடமையை நிறைவேற்றினதாக மாறிடும். இது ஃபர்லே கிஃபாயா. ஃபர்லே ஐன் அப்படின்னு சொன்னோம்னா எல்லாரும் அதை என்ன செய்யணுங்க, ஒவ்வொருத்தரும் பர்டிகுலரா என்ன செய்யணும் செஞ்சாகணும். எப்படி ரம்ஜான்ல நோன்பு வைக்கிறதா இருக்கட்டும், தொழுகையாக இருக்கட்டும், இது மாதிரி எல்லா விதமான விஷயங்களும் ஃபர்லே ஐன். சிலது ஃபர்லே கிஃபாயா. போர்க்களம் அப்படிங்கிறது ரெண்டு விதமான கண்ணோட்டத்தில் பார்க்கப்பட வேண்டியது. ஒன்று ஃபர்லே கிஃபாயா, இன்னொன்று ஃபர்லே ஐன். ஃபர்லே ஐன் அப்படிங்கிறது போர்க்களத்தில் எப்போ வரும் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு பெரிய படையை ஊருக்குள்ள வந்துருச்சு, ஒரு பெரிய படையை ஊருக்குள்ள வந்துருச்சு. ஊருக்குள்ள வந்தவங்க ஊரவே சின்ன பின்னமாக ஆக்கி ஊரவே நாசமாக்கிடுவாங்கண்டா கதவை பூட்டிக்கிட்டு ஒளிஞ்சு உட்கார்ந்துருக்க கூடாது, வாழை தூக்கிட்டு என்ன செய்யணும்? ஏன் ஊருக்குள்ள வந்துருச்சு படை ஊருக்குள்ள வந்துருச்சு இல்ல, எதிர்த்து இருக்கக்கூடிய எதிராளி ஊருக்குள்ள வந்துட்டானா இல்லையா? அப்ப எல்லாரும் அந்த போர் ஃபர்லே ஐனுக்குள்ள வந்துருவாங்க. எல்லாரும் என்ன செய்யணும்? அவங்களை காப்பாற்றணும், அவங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றணும், அவர்களை சார்ந்திருக்கிறவங்களை காப்பாற்றுறதுக்கான ஒவ்வொருத்தர் என்ன செய்யணும் போயிடணும்.
இதே ஊருக்கு வெளியே போர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஊருக்கு வெளியே போர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப எல்லாரும் போக தேவையில்லை, ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள் மட்டும் என்ன செய்யலாம், போனா போதும் அப்படிங்கிற சட்டத்தை என்ன செஞ்சான் அல்லாஹ் தஆலா ஆரம்ப காலத்துல சொல்லி வச்சிருக்கான். இப்ப பெரும்பாலான போர்கள் எங்க நடந்திருக்குன்னா ஊருக்கு பத்ர் வெளியே, உஹது வெளியே, ஹந்தக்கு வெளியே, ஹுனைன் வெளியே, என்னென்னலாம் போறோ எல்லா போரும் எங்க தான் நடந்திருக்குது, வெளியே. ஆனா போருக்கு போகிறப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு வாங்கன்னு என்ன செய்வாங்க, அழைப்பு கொடுப்பாங்க, போருக்கு வாங்கன்னு அழைப்பு கொடுப்பாங்க. அப்ப அழைப்பை கொடுத்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பை ஏற்று எல்லா சஹாபாக்களும் என்ன செய்வாங்க, போகுவாங்க. அந்த நேரத்தில் முடியாம இருந்தவங்க, அந்த நேரத்தில் நோய்வாய்ப்பட்டிருந்தவங்க, ஏதாவது வேலையின் நிமித்தமாக இருந்தவங்க என்ன செய்ய மாட்டாங்க, போருக்கு போக மாட்டாங்க. மற்றவங்க என்ன செய்வாங்க, போருக்கு போயிடுவாங்க. அதனால தான் போர்க்களத்தை யோசிச்சு பாருங்க, பத்ர் போருக்கு மட்டும்தான் 313 பேர், மற்ற போர்ல 1000 பேர், 3000 பேர், 1,00,000 பேர், இப்படி என்ன செய்யும் எண்ணிக்கை போய்கிட்டே இருக்கும். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா பத்ர் போர்ல கலந்துக்கல, உஸ்மான் ரலியல்லாஹ் பத்ர் போர்ல கலந்துக்கல. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் மருமகன் உஸ்மான் எங்க வரல, பத்ர் போர்க்களத்துக்கு வரல. ஏன், தங்களுடைய மனைவி என் மகளார் என்ன செஞ்சிருந்தாங்க, உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தாங்க, அதை பார்க்கறக்காக என்ன செஞ்சுட்டாங்க, இருந்துட்டாங்க. இருந்தாலும் அவர்ல போர்ல கடந்து கொண்டவராக ஆகுவார் என்ன செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப போருக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு கொடுக்கறப்ப இது ஃபர்லே கிஃபாயாவா இருந்தாலும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டுருக்காங்கிறதுக்காக வேண்டி எல்லா சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, இப்போ போகுவாங்க. இப்ப போகிறது இதுதான் நடைமுறை, போர்னா இதுதான் நடைமுறை. இப்ப எல்லாரும் என்ன செஞ்சாங்க, பின்வாங்கினாங்களா இல்லைங்களா, எப்பா நீதத்தோடு இருந்துக்கணும்ப்பா, கரெக்டான எடுத்துக்கணும்ப்பா, நிதானமாக இருந்துக்கணும்ப்பா, வாழை தூக்கிட்டேங்கிற காவடி யார் யாரையால வெட்டி விட்டு போனீங்கன்னா பிரச்சனை ஆகி போயிருப்பாங்கிற சொன்ன உடனே இப்ப எல்லாரும் என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் யோசிச்ச உடனே அல்லாஹ் தஆலா ஆயத்து ஒன்று இறக்கணும். என்ன ஆயத்து, ஒரு விசித்திரமான ஒரு வசனம் இது, சூரத்து நிசாவுடைய 95வது வசனம். இவரும் சமம் இல்லைன்னு என்ன செஞ்சான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சு. அதுக்கு உதாரணமா சொல்றதா இருந்தா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல்லா யஸ்தவில் ஹபீது வத் தய்யிபு, நல்லதும் கெட்டதும் என்னைக்கு என்னவாக ஆகாது, சமமாக ஆகாது. குல் ஹல் யஸ்தவில் அமா வல் பஸீர், கண் தெரிகிறவரும் கண் தெரியாதவரும் என்னைக்கு என்னவாக மாட்டாங்க, சமமாக ஆக மாட்டாங்க. குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், தெரிந்திருக்கிறவரும் தெரியாமல் இருக்கிறவரும் என்ன செய்ய மாட்டாங்க, சமமாக மாட்டாங்க. வமா யஸ்தவில் அஹ்யா வல் அம்வாத், ஹயாத்தோடு இருக்கிறவரும் மௌத்தானவரும் என்னவாக ஆக மாட்டாங்க, சமமாக ஆக மாட்டாங்க. லா யஸ்தவி அஸ்ஹாபுன் நாரி வ அஸ்ஹாபுல் ஜன்னah, சொர்க்கவாதியும் நரகவாதியும் என்ன செய்ய மாட்டாங்க, சமமாக மாட்டாங்க. இப்படி சமம் சொல்றோம் இல்லைங்க, சமம்னு சொல்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம், இவர் வேற அவர் வேற, நல்லது வேற கெட்டது வேற. நல்லதையும் கெட்டதையும் என்ன செய்ய முடியாது, ஒன்று சேர்க்க முடியாது. கண் தெரிகிறவரையும் கண் தெரியாதவரை என்ன செய்ய முடியாது, ஒன்று சேர்க்க முடியாது. நரகவாதியும் சொர்க்கவாதியும் ஒன்று சேர்க்க முடியாது. இவங்க வேற அவங்க வேறன்னு சொல்றோம்ல, இது மாதிரி அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி சொல்றான். சூரத்து நிசாவுடைய 95வது வசனத்துல, போருக்கு போகாம உட்கார்ந்து இருக்கிறவங்களும், என்னதுங்க, போருக்கு போகாம மதீனாவிலேயே உட்கார்ந்து இருக்கிறவங்களும் போர்க்களத்துல வந்து கலந்து கொண்டு போர் செய்யறவங்களும் சமமாக மாட்டாங்கன்னு சொன்னா அல்லாஹ். ஆயத் புரியுதுங்களா? போருக்கு போகாம மதீனாவிலேயே உட்கார்ந்து இருக்கிறவங்களும் போர்க்களத்துக்கு வந்து செல்வத்தை கொடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்யறவங்களும் சமமாக மாட்டாங்க அப்படின்னு என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கலாம். இப்ப இந்த ஆயத்து இறங்குச்சு. ஆயத்தை எழுதுற சஹாபி யாருன்னா ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா. இவங்க தான் ஆயத்து இறங்க என்ன செய்வாங்க, எழுதி வைப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, குர்ஆனுடைய வசனத்தை மட்டும் எழுதி வையுங்க, மற்றவைகளை என்ன செய்யாதீங்க, நீங்க எழுதாதீங்க. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இந்த ஆயத்து இறங்குறப்ப நான் என் தொடையும் ரசூலுல்லாஹ் தொடையும் ஒன்னோட ஒன்று சேர்ந்துருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி வருகிற போது எனக்கு மேல ஒரு பெரிய ஒட்டகத்தை தூக்கி இறக்கி வச்சா எவ்வளவு வேதனையை நான் தாங்கிக்குவனோ, எவ்வளவு சிரமத்தை நான் தாங்கிக்குவனோ, அந்த சிரமத்தை ரசூலுடைய தொட சேர்ந்திருந்தப்போ நான் கண்டுபிடிச்சேன். சொல்றது புரியுதுங்களா? ஒரு வஹி எவ்வளவு பெரிய சிரமமானது யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் அக்பர், இவ்வளவு வேதனை, ரசூலுடைய உடம்பெல்லாம் வேத்து போச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடைகள் எல்லாம் சொத நனைஞ்சு போச்சு. கொஞ்ச நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விதமான மயக்க நிலைக்கு போனாங்க. போனதுக்கு அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் விழித்து பார்த்தவொடனே
உக்துப் ஸைத் இப்னு சாபித், நான் சொல்றதை எழுதிக்கங்க, குர்ஆனுடைய வசனம் வந்து இறங்கி இருக்குது, அதை எழுதிக்கங்கண்டா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ல நான் எழுத ஆரம்பிச்சேன். என்ன எழுதுனேன்? லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன, லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன, மூமின்கள் நின்றும் மதீனா நகரத்திலே உட்கார்ந்திருக்கிறவங்க சமமாக மாட்டார்கள். முஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹி, அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்கிறவர்களும் மதீனாவிலே உட்கார்ந்து இருக்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க? சமமாக மாட்டாங்க. புரிஞ்சுக்குதுங்களா? வேலைக்கு போறவரும் வேலைக்கு போகாம சும்மா உட்கார்ந்து இருக்கிறவரும் சமமாக மாட்டாங்க. இது உங்களுக்கு உதாரணத்துக்காண்டி சொல்றேன். ஆயத்தில் இப்படி அர்த்தம் இல்லை. போர்க்களத்துக்கு போறவங்களும் போர்க்களத்துக்கு போகாம சும்மா உட்கார்ந்து இருக்கிறவங்களும் சமமாக மாட்டாங்க, அந்தஸ்துல சமமாக மாட்டாங்க. இவரு மூமின் தான், அவரு மூமின் தான். இவரும் ரசூலுல்லாஹ் பார்த்திருக்கிறாங்க, அவரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்திருக்கிறாங்க. ரெண்டு பேரும் திறமையானவங்க தான், ரெண்டு பேரும் சஹாபி தான். ஆனால் அந்தஸ்துல ரெண்டு பேரும் என்ன செய்ய மாட்டாங்க? சமமாக மாட்டாங்க. இவருக்கு வேற அந்தஸ்து, அவருக்கு வேற அந்தஸ்து. ஆயத்து ஃபுல்லா இறங்கிருச்சு. ஆயத்து ஃபுல்லா இறங்கிருச்சு. 95வது வசனம் ஃபுல்லா என்ன செஞ்சிருச்சு? இறங்கிருச்சு. பக்கத்துல கண் தெரியாத சஹாபின்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க பேர் என்னங்க? அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதுறாங்க. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு ஆயத்தை எழுதுறாங்க. ஆயத்தை ரசூலுல்லாஹ் முழுசா எழுதி வாயால சொல்லி முடிக்கல, அவங்களும் எழுதி முடிக்கல. நாயகமே ஒரு சின்ன சந்தேகம் தான், நல்லா விளங்கிக்க. நாயகமே ஒரு சின்ன சந்தேகம். போருக்கு போகிறவரும் போருக்கு போகாம இருக்கிறவரும் ரெண்டு பேரும் சமம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, சரி ஓகே. என்ன மாதிரி தங்கடத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க நீங்க? எனக்கு கண்ணு தெரியாது இல்ல, கண்ணு தெரியுதா நான் தான் போர்க்களத்துக்கு வந்துருவேன்ல. சொல்றது புரியுதுங்களா? நானே ஒரு இயற்கையிலே ஊனமானவன், நான் ஒரு ஹேண்டிகேப்ட். எனக்கு ஆரோக்கியமும் கண்ணும் தெரிஞ்சிருந்தா நான் போருக்கு வந்திருப்பேன் இல்லைங்க. நான் போருக்கு வராம எனக்கு என்ன வரணும்னு எனக்கு என்ன இருக்குது? அப்ப எங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லையா? எங்களுக்கு இதுல சலுகை கிடையாதா? எங்களை நீங்க பார்க்கலையாங்கிற உண்டான ஒரு தோரணையில அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்றாங்க? கேட்கறாங்க. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு சொல்றாங்க, சொன்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பவும் மயக்க நிலைக்கு போயிட்டாங்க. மயக்க நிலைக்கு போன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பு பூரா வேத்துச்சு. தடவை அந்த ஆயத்து இறங்குறப்ப என்ன வேதனையை நான் உணர்ந்தனோ, ஏன் ரசூலுடைய தொடையும் என் தொடையும் ஒன்று சேர இருக்குது, என்ன உணர்ந்தனோ அதே வேதனை திரும்பவும் என்ன செய்யறேன்? நான் அந்த வலியை உணர்றேன். கொஞ்ச நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகஜ நிலைக்கு வந்தாங்க. ஸைத் இப்னு சாபித்தே கொஞ்சம் இடையில வார்த்தையில கொஞ்சம் சேர்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆயத்துக்கு இடையில அல்லாஹ் தஆலா ஒரு சின்ன செய்தி என்ன செய்யறாங்க? வார்த்தையை இறக்குறான். ஆயத்து ஒண்ணுதான். ஆயத்தினுடைய ஒரு பகுதியில தமிழ்ல தப்பா எழுதிட்டோம்டா, எப்பா இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுக்க, படிக்கிறப்ப அது விளங்குறப்ப என்ன செய்யணும்? தப்பா போயிரும்னு சொல்றோம் இல்ல, அது மாதிரி அல்லாஹ் ஆயத்து இறக்கி சொல்றான். என்ன இப்பதான் ஆயத்து முழுமையா, ஏற்கனவே வந்த ஆயத்து இல்ல, அதே ஆயத்துக்குள்ள ஒரு சின்ன வார்த்தை என்ன செய்யப்படுதுங்க? உள்ள சேர்க்கப்படுது. அல்லாஹ் சொல்றான், லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன, மூமின்கள் என்றும் போர்க்களத்துக்கு போகாம மதீனாவிலே உட்கார்ந்து இருக்காங்களே அவங்களும். இந்த இடத்துல சேர்க்கப்பட்ட வாசகம் இப்பதான் வருது. கைரு உரிதர்ரி, உண்மையான தங்கடத்திற்குண்டான காரணம் இருக்கிறவர்களை தவிர. புரியுதுங்களா? உண்மையான காரணம், சங்கடத்திற்குண்டான ஒரு காரணம் ஏறாமல் இருக்கிறவர்களை தவிர, வல் முஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹி, அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்யக்கூடியவர்களும் சமமாக மாட்டார்கள். புரியுதுங்களா? ஆயத்து புரியுதுங்களா? ஏற்கனவே இறங்கின வசனம் ஒண்ணு, அந்த வசனத்துக்கு இடையில குறுக்க கேட்ட அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அல்லாஹ் என்ன செய்றாங்க? ஆயத்து இறக்குறாங்க. என்ன பவருங்க! அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இயலாமையாக இருக்கிற எங்களுக்கு என்ன சலுகை அப்ப? அப்படின்னா என்ன கேள்வினா, அப்ப அல்லாஹ் தஆலா சலுகையை சொல்றான், உண்மையான சங்கடத்திற்குண்டான மனிதர்களாக இருந்தார்களே அவர்களை தவிர. இயற்கையான காரணகர்த்தாவாக அந்த நேரத்தில் போருக்கு போக முடியாம இருக்காங்க பாத்தீங்களா, அவர்களை தவிர. உடம்பு சரியில்லாம போயிருச்சு, போருக்கு போக முடியுமா? இப்ப பிரச்சனை இல்லை, அவர் என்ன செய்ய மாட்டார்? இந்த பார்ஷியாலிட்டிக்குள்ள வரமாட்டார், இதுக்குள்ள என்ன செய்ய மாட்டார்? அவர் வரமாட்டார். இந்த ஆயத்து இறங்கணும்னா சஹாபாக்கள் பெரிய ஆச்சரியத்திற்கான உட்கார்ந்த இடத்துல அல்லாஹ்ட்ட இருந்து மாற்று சட்டத்தை என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு.
அல்லாஹ்கிட்ட இருந்து ஒரு பெரிய ஒரு ஆதாரத்திற்கு உண்டான ஒரு காரணம் என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. அப்படிங்கிற ஒரு அத்தாரிட்டி கிடைச்ச உடனே சஹாபா பெருமக்கள் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா கட்டி அணைச்சு என்ன செஞ்சாங்களாமா, முத்தம் கொடுத்தாங்க. இவங்க மட்டும் இந்த கேள்வி கேட்கலன்னா என்ன ஆயிருந்திருக்குங்க சொல்லுங்களேன். உண்மையிலேயே காய்ச்சலோட படுத்திருந்தவரை என்ன செய்ய மாட்டாரு, அந்த பாக்கியத்தை பெற்றுக்க மாட்டாரு. உண்மையிலேயே நோய் நொடியாக போர்க்களத்துக்கு போகாம, போர்க்களத்துக்கு போகணும் தான் ஆசை, ஆனா என்ன வந்துருச்சு, காய்ச்சல் வந்துருச்சு, முடியாம போயிருச்சு. அந்த சூழ்நிலையில அந்த நேரத்துல இந்த கேள்வி கேட்கலன்னா எந்த பவர் எந்த இதுவும் இல்லை. ஆனா அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு கேட்டதுனால காய்ச்சலா இருந்தவர் என்ன எங்க வந்துருவாரு, நன்மைக்குள்ள வந்துருவார். இந்த ஆயத்துக்கு கீழே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு அடியார் என்ன செஞ்சுட்டாராமா, நோய் நொடியா படுத்துட்டாராம். என்ன படுத்துட்டாரு, நோய் நொடியா படுத்துட்டார். இதா மரில் அப்தி, என்னுடைய அடியார் என்ன செஞ்சுட்டார், நோய் நொடியாக படுத்துட்டார். இந்த மனுஷன் ஒரு படுத்த படுக்கையிலேயே என்ன செய்யறாரு, கிடக்கிறார். அல்லாஹ் தஆலா சொல்லுவான், மலக்குகளை கூப்பிட்டு சொல்லுவானாமா, என் அடியா நோய் நொடியா படுத்துட்டாரப்பா, இவர் ஹயாத் நல்ல நிலையில இருந்திருந்து, ஆரோக்கியமாக இருந்திருந்து, நல்ல ஆஃபியத்தாக இருந்திருந்து, என்னெல்லாம் நன்மை செஞ்சிருந்திருப்பாரோ அத்துணை நன்மையும் செஞ்சதாக எழுதுங்கன்னு மனம் அல்லாஹ் என்னங்க செஞ்சதாக எழுதுங்கன்னு என்ன செய்வானாமா, அல்லாஹ் தஆலா சொல்வானாமா. யோசிச்சு பாருங்களேன், இந்த சின்ன கேள்விக்கு எவ்வளவு பெரிய வேல்யூ பாருங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ். நாங்க படுத்தே கிடக்குறாங்க, சும்மா தொழுக முடியல, நோம்பு வைக்க முடியல, அச்சு செய்ய முடியல, அதை செய்ய முடியல, இதை செய்ய முடியல. ஆனா நிய்யத் என்ன செய்யணும், வாங்க சொன்னாலும் பள்ளியாசலுக்கு போற ஆளு, வாங்க சொன்னோம்னா காரியத்துக்கு இறங்குற ஆளு. ஆனா என்ன படுத்துட்டாரு, நோய் நொடியா படுத்துட்டாரு. ஒருத்தருக்கு கண்ணு என்ன செஞ்சிருச்சு, மங்களாகி போச்சு. கண்ணு என்ன செஞ்சிருச்சு, மங்களாகி போச்சு. மங்களானவருக்கு மங்களாய் 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 என்ன செஞ்சிருச்சு, குர்ஆனை பார்த்து என்ன செய்ய முடியல, போத முடியாம ஒரு சூழ்நிலையாகி போயிடுச்சு. இப்ப அல்லாஹ் தஆலா இந்த மனுஷருக்கு எழுதுற நன்மை என்ன தெரியுமா, ஒவ்வொரு நாள் காலையிலேயும் கண் நல்லா தெரிஞ்சிருந்தா நான் கண்ணு குர்ஆனை ஓதி இருப்பேனே நினைக்கிறார். ஆனா இவரால் என்ன செய்ய முடியல, ஓத முடியல. இவர் ஓதனதாக அல்லாஹ் என்ன செய்யறாங்க, நன்மை என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா எழுதி காண்பிக்கிறான். ஒரு சின்ன கேள்வி, அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு கேட்ட ஒரு சின்ன கேள்வி, எங்களை மாதிரி ஊனமானவங்களுக்கு என்ன சொல்றீங்க நாயகர். சஹாபாக்கள் சொல்றாங்க, முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துக்கு கீழே 2 வசனத்தை நவுத்தி விட்டு இதை உள்ளுக்குள்ள வச்சுக்கங்க. அல்லாஹ் தஆலா சொல்ற செய்தி புரியுதுங்களா? 2 ஆயத்தை என்ன செய்யுங்க, விளக்கி விடுங்க, இதை என்ன செய்யுங்க வச்சுக்கங்க. கைரு உலித் தரரி, கைரு உலித் தரரி, நிரந்தரமான அசௌகரியத்தோடு இருக்கிற மனிதர்களை தவிர. அப்படி இருந்தா அவங்களுக்கு என்ன கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிற விஷயம் என்னங்க, இப்பதான் ஆயத்துக்குள்ளே போக போறோம். இதுதான் ஆயத்து இறங்குற போது நடந்த விஷயம். ஆயத்து இறங்குகிற போது நடந்த சுவாரஸ்யமான தகவல். இந்த மாதிரி ஒரு வசனத்தை என்ன செய்ய போறது இல்லாம, நான் சொல்றது புரியுதுங்களா? இறங்கின ஆயத்திற்குள்ள அல்லாஹ் தஆலா இன்னொரு ஒரு செய்தியை சொல்லி இந்த சலுகையை வச்சுக்கங்கன்னு என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். ஃபர்ஸ்ட் ஒரு ஆயத்து இறங்கி இருக்கும், அந்த ஆயத்து இறங்கின உடனே இது ரொம்ப சிரமமா இருக்குன்னா வேற ஒரு ஆயத்து வரும். என்னங்க, வேற ஒரு ஆயத்து வரும். அந்த ஆயத்துல ஏதாவது ஒரு சிரமமா இருந்தா அல்லாஹ் தஆலா வேற ஒரு ரசூலுல்லாஹ் மூலமா செய்வான், ஒரு சலுகையை கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. அப் டு டேட் சுட சுட என்ன வருதுங்க, வருது. என்னங்க டீ சூடாவே இல்லையேண்டா இன்னொரு டீ வருது, இதுவும் சூடாவே இல்லைன்னா இன்னொரு டீ வர்ற மாதிரி. என்னங்க நாயகம், எங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இயற்கையான சங்கடத்தில் இருக்கக்கூடிய கண் தெரியாத எங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அல்லாஹ் ஆயத்தை இறக்கியா, வாசகத்தை இறக்கிட்டா, சின்ன செய்தி இறக்கிட்டா, கைரு உலித் தரரின்னு என்ன செஞ்சான் அல்லாஹ் தஆலா இறக்கி. யோசிச்சு பாருங்களேன், அது எப்பேற்பட்ட ஒரு நிகழ்வாக இருந்திருக்கும், அந்த காட்சி எப்பேற்பட்ட காட்சியாக இருந்திருக்குங்க அந்த மதீனா நகரத்தில். அல்லாஹ் அல்லாஹ் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால வஹி வருது, அந்த வஹியை முழுசா கூட ரசூலுல்லாஹ் இன்னமும் அதை டெலிவரி பண்ணல. இதுதான் ஆயத்துங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முடிக்கல. சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னால கொஞ்ச நேரம் இருங்க, எங்களுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு கேட்டவன அடுத்து அதே வசனத்தை திரும்ப ரிப்பீட் பண்றதுக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை உள்ள வச்சுக்காங்கண்டா. அப்ப சஹாபாக்களுடைய வாழ்க்கை எவ்வளவு வேல்யூவானதா இருந்திருக்குது யோசிச்சு பாருங்களேன். இந்த சஹாபி ஆரம்ப காலத்தில் உள்ளுக்குள்ள வர்றப்ப தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஃபிருடைய தலைவர்களோட பேசுறப்ப அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க, எங்கள்கிட்ட எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குதுன்னு என்ன செஞ்சாங்க, பேசுறதுக்காண்டி வந்தாங்க.
யோசிச்சு பாருங்களேன், பேசுறதுக்காண்டி வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கண்டா, அல்லாஹ் தஆலா சொல்றான், அபஸ வதவல்லா, முகத்தை கடுகடுத்து ஆக்கி வச்சிட்டீங்க, அவரை புறக்கணிச்சிட்டீங்கன்னு என்ன செஞ்சான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான். அப்படி செய்யறவங்கள ரசூலுல்லாஹ், அப்படி செய்யறவங்கள ரசூல் ஸல்லல்லாஹு, அப்படி செய்ய மாட்டாங்க. அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு பாடத்தை சொல்லி கொடுக்குறான். என்ன பாடம் அப்படின்டா, பெரிய ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கிறோங்கிறதுக்காக வேண்டி என்னை கொண்டு ஈமான் கொண்டிருந்த நல்லவங்களை கண்டுக்காம விட்டாதீங்கிறான் அல்லாஹ் தஆலா. இவர் தான் இன்னைக்கு கேள்வி கேட்கிறார். அன்னைக்கு மக்காவில் வந்து இருந்தவர் இவர், இன்னைக்கு அதே ஆள் தான் ரசூலுல்லாஹ் பக்கத்தில் என்ன செய்யறாங்க, சஹாபி கேள்வி கேட்கிறாங்க, எங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அல்லாஹ் அக்பர். இந்த ஆயத்தினுடைய காட்சியை கொஞ்சம் கண்ணு முன்னால கொண்டு வந்து பாருங்களேன். எப்படி அந்த நிகழ்வு சஹாபாக்களுக்கு முன்னால் என்ன செஞ்சிருந்திருக்கும். அல்லாஹ் தஆலா சொல்றான், இப்பதான் ஆயத்துக்குள்ள போறோம். சூரத்துல் நிசாவனுடைய 95வது வசனம். லா யஸ்தவில் காயிதுன மினல் முஃமினீன, மூமின்களில் நின்றும், இவரு மூமின் தான், மதீனாவில் போருக்கு போகாம இருக்கிறவரும் மூமின் தான், அங்க போய் போர் செய்யறவரும் மூமின் தான், ரெண்டு பேரும் மூமின் தான்ங்கிறத அல்லாஹ் தஆலா மினல் முஃமினீன்ங்கிற வார்த்தையின் மூலமாக ஊர்ஜிதப்படுத்துறான். லா யஸ்தவில் காயிதுன மினல் முஃமினீன, மூமின்களில் நின்றும் போர்க்களத்துக்கு போகாம ஊர்லயே உட்கார்ந்து இருக்கிறவங்களும், கைரு உலில் பரரி, அத்தியாவசியமான சங்கடத்திற்குண்டான நிலை இருந்தாலே தவிர, ஏதாவது உடல் உபாதைகளோ ஏதாவது ஒரு சிரமங்களோ இயற்கையான ஏற்பட்டிருக்கிற காரணங்களோ இருந்தாலே தவிர, அப்ப இவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் ஆயிடுறாங்களா, இவங்க அந்த வெளியே வந்துடுறாங்களா? வல் முஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹி பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம், அல்லாஹ்வுடைய பாதையிலே அவருடைய பொருள்களையும் அவர்களையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்வதற்காக அப்படி வந்திருக்கிறார்களே, அவர்களும் மதீனாவிலே உட்கார்ந்திருக்கிறவர்களும் என்ன செய்ய மாட்டார்கள், சமமாக மாட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நல்லவங்களும் கெட்டவங்களும் என்ன கிடையாது, சமம் கிடையாது. தரஜாவில் அந்தஸ்துல உயர்வாக இருக்கிறவங்களும் தரஜாவில் குறைவாக இருக்கிறவங்களும் என்ன கிடையாது, சமம் கிடையாது. ரெண்டு பேரும் வெவ்வேறு விதமான அந்தஸ்துகளை பெற்றிருக்கிறாங்க. ஏன் பெற்றிருக்கிறாங்க? இவரு அல்லாஹ்வுடைய பாதையில் இருந்து என்ன செஞ்சிருக்கிறார், போர் செஞ்சிருக்கிறார். அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், போர் செஞ்சான்னு மட்டும் சொல்லல, என்ன சொல்றான் பாருங்க, அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம், பொருளையும் கொடுத்தாங்க அவங்களையும் கொடுத்தாங்க. என்னதுங்க, பொருளையும் கொடுத்தாங்க அவங்களையும் கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கிற போது அல்லாஹ்வுடைய சமூகத்தில் அந்த மனிதர்கள் என்னவாகிறாங்க? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா, இவங்களெல்லாம் இந்த பேரெல்லாம் கல்விலிருந்து மறக்கவே கூடாது. ரசூலுல்லாஹ்வை அச்சு அசல் பார்த்த மாதிரி இருக்குமாமா முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா. இவங்க உஹது போர்க்களத்தில் கொல்லப்பட்டவன தான் எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டாங்க, முகமது கொல்லப்பட்டுட்டாரு, ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டுட்டாரு, என்ன செஞ்சாங்க, செய்தி பரப்பினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு இடத்துல பத்திரமாக இருந்தாங்க. பார்க்கிறவன் சரியா பார்க்காம யூதன் என்ன செஞ்சான், செய்தி பரப்பி விட்டான். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அத்தர் போட்டுட்டு வந்தாங்கன்னா அடுத்த தெருவுக்கு என்ன வருமாமா, வாசனை வருமாமா. அவ்வளவு ஒரு வேல்யூவான ஆள். ட்ரெஸ்ஸுன்னா இந்த அந்த ட்ரெஸ்ஸு கிடையாது, அவ்வளோ ஒரு வேல்யூவான ட்ரெஸ்ஸு. காலையில் ஒரு ட்ரெஸ்ஸு, சாயங்காலம் ஒரு ட்ரெஸ்ஸு. ஒரு பணியாளர்கள், அப்பேற்பட்ட பிரம்மாண்டமான பணியாளர்கள், ஆடைகளும் அவ்வளோ பெரிய ஆடை, அத்தர் மனமும் அவ்வளோ பெரிய அத்தர், எல்லாம் இவ்வளவு பெரிய வசதி வாய்ப்புகளும் இருந்தும் அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கிட்டோங்கிறதுக்காக வேண்டி தாயும் தகப்பனும் வீட்டை விட்டு வெளியே போட்டாங்க. வீட்டை விட்டு வெளியே போகுன்னு சொல்லிட்டாங்க. ஞானத்துல, கல்வியில ஒரு செய்தியை சொல்லி கொடுத்து மக்களை புரிய வைக்கிற விஷயத்துல ரொம்ப ஆற்றல் பெற்றவங்க முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாச்சு, ஒண்ணுமே கிடையாது. போட்ட துணியோட யார்கிட்ட வந்துட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. மக்கமா நகரத்துல அரஃபாவுடைய மைதானத்துல மினாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெல்ல மெல்லமா போய் இருக்கக்கூடிய குஃபார்களுக்கு போய் இஸ்லாத்தை எத்தி வைக்கிறப்ப, எங்க ஊர் மதினா, எங்க ஊர் எத்ரிப், அன்னைக்கு பேர் மதினா கிடையாது, அன்னைக்கு எத்ரிப், எங்க ஊருக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுக்க, இஸ்லாத்தை சொல்லி கொடுக்க ஒரு நல்ல அறிவாளியா, நல்ல உஸ்தாத் எங்களுக்கு அனுப்பிச்சு வைங்கன்றாங்க அன்னைக்கு இருந்தவங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, அனுப்பிச்சு வச்சாங்க. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்வானாண்டா, தான் மக்கமா நகரத்துல வந்திருக்கேங்கிறத வெளி காமிச்சுக்காம தலையில துண்டை கட்டிக்கிட்டு விவசாய போல களத்துல இறங்கி மண்ணை வெட்டுறப்ப நீங்க யாரு, உங்களை பத்தி இப்படி சொல்லிக்கிட்டே அப்படியே என்ன செய்வாங்க,
இஸ்லாத்தை சொல்லுவாங்க. அப்படி என்ன செய்வார்? இஸ்லாத்தை சொல்லுவார். இப்படி சொல்லி சொல்லி என்ன ஆச்சு தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்து புறப்பட்டு வந்தாங்கல்ல, அப்படி வர்றப்ப 90% மக்கள்கள் மதீனாவில் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. சொல்றது புரியுதா? ஒன் மேன் ஆர்மி. யாரு? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு ஆள் மொத்த ஊரை எங்க கொண்டு வந்துட்டாரு? இப்பதான் யோசிச்சு பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வர்றப்ப ஊரே திரண்டு வந்து நிக்குது. எங்க? மதீனாவுடைய எல்லையில. இதை கேள்விப்பட்டிருப்பீங்க, தலஅல் பத்ரு அலைனா அப்படிங்கிற பைத்து சின்ன பிள்ளைங்க என்ன செஞ்சாங்க? படிச்சாங்க. இதுவரைக்கும் யாரு உண்மையான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான தோற்றத்தை யாரும் பார்த்தது கிடையாது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பார்த்துட்டு அப்படியே கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்து, நீங்க தான் முகமதா, நீங்க தான் முகமதா, நான் முகமது கிடையாது, பின்னால வந்துகிட்டு இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி. அப்பேற்பட்ட யூதர்கள் எல்லாம் தென்னை மரத்துல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு, யார் அந்த முகமது? நாம படிச்சோம்ல இஞ்சில, அந்த முகமது இவர்தான்ங்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா உஹது போர்க்களத்துல ஷஹீதாகிறப்ப, இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா போர்க்களத்துல ஷஹீதாகிறப்ப தலைய மூணா கால் தெரியுது, காலை மூணா தலை தெரியுது. இவங்க தான் என்னங்க, அத்தர் அடிச்சா எங்க கேட்கும்? பக்கத்தெருவு கேட்கும். காலையில ஒரு ஆடை, மாலையில ஒரு ஆடை, திரும்பி பார்க்கறதுக்கு இப்படி ஒரு பணியாளர்கள், இப்படி பணியாளர், இவ்வளவு பிரம்மாண்டமான ஆள் எல்லாத்தையும் எங்க விட்டுட்டு வந்துட்டாரு? யாருக்காண்டி விட்டுட்டு வந்துட்டாரு? அல்லாஹ் ரசூலுக்காண்டி விட்டுட்டு வந்துட்டாரு. இப்ப சொல்ற அல்லாஹ் தஆலா, இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி தியாகம் செய்யறவங்களும் தியாகம் செய்யாதவங்களும் என்ன செய்ய மாட்டாங்க? புரியுதுங்களா? உதாரணம் இப்ப புரியுதுங்களா? இவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சு அல்லாஹ் அடைஞ்சுக்கிட்டவங்களும் எதுவுமே செய்யாம நோஞ்சாடியா வந்து உட்கார்ந்து இருக்கிறோம், எப்படி சமமாகுவாங்க? அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். சும்மா அவங்கள மட்டுமா கொடுத்தாங்க? பொருளையும் கொடுத்துட்டாங்கல்ல. எல்லாத்தையும் விட்டு போட்டுல முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சிருக்காங்க? போர்க்களத்துக்கு வந்திருக்காங்க. அப்படி வருகிற போது என்ன ஆச்சு தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்லி காண்பிக்கிறாங்க, நாயகமே தலை முன்னா கால் தெரியுது, காலை முன்னா தலை தெரியுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தலையை மூடிருங்க, காலை என்ன செய்யுங்க? நீங்க இலைகளை வச்சு என்ன செய்யுங்க? நீங்க மூடிருங்க. அந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹுடைய தியாகத்தை யோசிச்சு பார்க்கிற போது இந்த ஆயத்தை நமக்கு என்ன செய்யுங்க? நல்லா விளங்கும். இப்ப சொல்ற அல்லாஹ் தஆலா போர்க்களத்துக்கு போய் அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்யறவங்களும் போர் செய்யாம ஊர்லயே உட்கார்ந்துருக்கிறோம் என்ன செய்ய மாட்டாங்க? சமமாக மாட்டாங்க. இது ஆயத்தினுடைய ஃபர்ஸ்ட் வரி, ஆயத்தினுடைய முதல் வரி. ஆயத்தினுடைய இரண்டாவது வரியில அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, ஃபல்லல்லாஹுல் முஜாஹிதீன பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் அலல் காயிதீன தரஜா. ஆயத்தினுடைய இரண்டாவது வரி. அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய பாதையில போர் செஞ்சவங்க, அல்லாஹ்வுடைய பாதையில தன்னுடைய பொருட்களையும் கொடுத்து தன்னையும் கொடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில போர் செஞ்ச இந்த முஜாஹிதான சஹாபாக்களை அல்லாஹ் தஆலா சிறப்புப்படுத்தி வைக்கிறான், மேன்மைப்படுத்தி வைக்கிறான், அந்தஸ்து செஞ்சு வைக்கிறான். அலல் காயிதீன தரஜா, போருக்கு போகாம ஊர்ல உட்கார்ந்து இருந்தவங்களை விடவும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க? அந்தஸ்து படுத்திக்கிறான். மேல சொன்னா ரெண்டு சமம் இல்லைன்னு சொன்னான், மேல சொன்னா ரெண்டும் சமம் இல்லைன்னு சொன்னான். அடுத்த வசனத்துல என்ன சொல்றாங்க? ரெண்டு பேருக்கும் அந்தஸ்து விஷயத்துல என்ன இருக்குதுங்க? வித்தியாசம் இருக்குது. இந்த போருக்கு போகாம உட்கார்ந்து இருந்தவங்களை விடவும் போர்க்களத்துக்கு போய் தியாகங்கள் செஞ்சவங்களுக்கு அந்தஸ்து என்னதுங்க? உயர்வு. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வகுல்லன் வஅதல்லாஹுல் ஹுஸ்னா. அல்லாஹ் தஆலா உங்கள் ஒருவருக்கும் வாக்களித்த நன்மையான விஷயத்தையே அல்லாஹ் தஆலா உங்களிடத்தில் என்ன செய்றான்? வாக்களிக்கிறான். என்ன செஞ்சீங்களோ அது என்ன கிடைக்கும்? கிடைக்கும். என்ன செஞ்சோமோ அது கிடைக்கும். கிடைக்காம என்ன செய்யாது? போகவே போகாது. இது விஷயத்துல ஈமான்ல குறை வந்துடவே கூடாது. என்னங்க, இதுதான் நம்மகிட்ட இருக்கிற பெரிய மைனஸ் பாயிண்ட். வகுல்லன் வஅதல்லாஹுல் ஹுஸ்னா. அல்லாஹ் தஆலா உங்கள் ஒரு விஷயத்திலையும், போருக்கு போகாம இருக்கிறவங்களையும் போர்க்களத்துக்கு போகிறவங்க விஷயத்திலையும் நலவையே உங்களுக்கு என்ன செய்யறான்? வாக்களிக்கிறான். நலவே என்ன செய்யறான்? வாக்களிக்கிறான். போருக்கு போனா என்ன பெற்றுக்குவீங்க? நன்மையை பெற்றுக்குவீங்க. போருக்கு போகாம இருக்கிறீங்களா, நீங்க என்ன செய்வீங்க? அதற்குண்டான அந்தஸ்துல என்ன செய்வீங்க? குறைவை பெற்றுக்குவீங்க. அல்லாஹ் தஆலா திரும்ப சொல்ற வாசகம் என்ன தெரியுமா? வலா யுதுலமுன ஃபதீலா. நூல் அளவு கூட நீங்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள். இது எவ்வளவு பெரிய வாசகம் இது! யாராலும் இந்த வாசகத்தை சொல்ல முடியும்? நூல் அளவு கூட. இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் நாம் என்ன செய்யறாங்க? அநியாயம் செய்யப்படுறோமா இல்லைங்க? அநியாயம் செய்யும். ஒரு யதார்த்தமா யோசிச்சு பாருங்களேன், ஒரு தகப்பனாக தன்னுடைய மகன்கிட்ட சரியா நடந்துக்க முடியுதுங்களா?
எங்கேயாவது குறை வச்சார். ஒரு மகனாக தகப்பட்ட சரியா நடந்துக்க முடியுதா? எங்கேயாவது ஒரு பக்கம் என்ன செய்யறாரு? குறை வச்சிடறாரு. இங்கிருந்தும் அங்க கரெக்டா செய்ய முடியல, அங்கிருந்து இங்க கரெக்டா செய்ய முடியல. ஆனா அல்லாஹ் சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க என்கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்களோ அப்படியே உங்கள்கிட்ட என்ன செய்யறேன், நான் கரெக்டா நடந்துக்கிறேன். நன்மை செஞ்சீங்களா, நன்மையை வாரி இறச்சி விடுறேன். தீமை செய்றீங்களா, சந்தர்ப்பத்தை கொடுக்குறேன். திருந்துறதுக்கு என்ன செய்யறேன், நான் சந்தர்ப்பத்தை கொடுக்குறேன். கொடுத்து என்ன செய்யறேன், நான் சந்தர்ப்பத்தை கொடுத்து இவன் திருந்தி வருவானாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை என்ன செய்யறேன், நான் ஏற்படுத்தி காண்பிக்கிறேன். அதுதான் வகுல்லன் வஅதல்லாஹுல் ஹுஸ்னா. நலவையே அல்லாஹ் தஆலா உங்களுக்கு என்ன செய்யறாங்க, நாடுறாங்க. 2 வரி முடிஞ்சிருச்சா? 3வது வரியில திரும்பவும் அல்லாஹ் பேசுறாங்க. மேல சொன்னா ஒண்ணு சமம் இல்லைன்ட்டான். அடுத்த வரியில சொன்னா உட்கார்ந்து இருக்கிறவங்களை விட போருக்கு போனவங்க அந்தஸ்துல உயர்வானவங்க, அவங்கள நான் சிறப்புப்படுத்தி வச்சிருக்கிறேன்னு சொன்னான். மேலே சிறப்புங்கிற வார்த்தையை அல்லாஹ் தஆலா சொன்ன அல்லாஹ் தஆலா திரும்பவும் சொல்றான் பாருங்க, வஃபல்லல்லாஹுல் முஜாஹிதீன அலல் காயிதீன அஜ்ரன் அதீமா. போருக்கு போகாம உட்கார்ந்து இருக்கவங்களை விடவும் போர்க்களத்துல போகிறவங்களுக்கு அஜ்ரன் அதீமா, மிகப்பெரிய கூலியை நான் சிறப்பாக ஆக்கி வச்சிருக்கிறேங்கிறான். திரும்ப திரும்ப ஃபல்லல்லாங்கிற வார்த்தை என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா மடக்கி மடக்கி சொல்றாங்க. ஃபல்லல் அப்படின்னா என்ன அர்த்தம்? சிறப்புன்னு சொல்றது. என்னதுங்க? சிறப்பு. அல்லாஹ் தஆலா சிறப்பாக ஆக்கி வச்சிருக்கிறான். 2 பேர்த்தையும் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா ஒருத்தரை விடவும் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தஆலா சிறப்பாக்கி வச்சிருக்கிறான். போருக்கு போறவங்களையும் போருக்கு போகாம இருக்கிறவரை விடவும் போர்க்களத்துக்கு போறவர் என்ன செய்வாருங்க, சிறப்பானவராக மாறிடுவார். சூரத்து நிசாவினுடைய 95வது வசனத்தை முடிச்சுட்டு அல்லாஹ் தஆலா அடுத்த வசனம் 96வது வசனத்துக்கு அடுத்து கண்டினியூவா பேசுறான். தரஜாத்தின் மின்ஹு வ மக்ஃபிரத்தன் வ ரஹ்மா. போர்க்களத்துக்கு போறவருக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கிற 3 விதமான சலுகை என்ன தெரியுமா? 1, அந்தஸ்துல உயர்வானவர். அந்தஸ்துல உயர்வானவர். பாவ மன்னிப்பு அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், முடிச்சிட்டான். வ ரஹ்மத்தன், என் புறத்திலிருந்து தனிப்பட்ட கிருபையும் என்ன செய்யுது, அந்த மனுஷருக்கு வருது. அந்த மனுஷருக்கு வருது. சொல்லிட்டு சொல்றான், வகான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா. அல்லாஹ் தஆலா மன்னிக்க கூடியவனாகவும் கிருபையாளனாகவும் என்ன செய்றாங்க, அல்லாஹ் தஆலா இருக்கிறான். சூரத்து நிசாவுடைய 95வது வசனத்துல சிறப்பு சொன்ன அல்லாஹ் தஆலா 96வது வசனத்துல என்ன சொல்றாங்க, அந்த போகக்கூடிய சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தஆலா மன்னிப்பையும் கொடுக்குறான், ரஹமத்தையும் கொடுக்குறான், அது உயர்வான தரஜாக்களை என்ன செய்றான், கொடுக்குறான். இந்த ஆயத்தை இறங்கினவன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவர் ஒருவர் அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டு இஸ்லாம்ங்கிறத மார்க்கமாக ஏற்றுக்கிட்டு என்னைய ரசூலாக ஏற்றுக்கிட்டு எவர் ஒருவர் இருக்கிறாரோ அவர் எங்க போயிடுவார், சொர்க்கத்துக்கு போகுவார்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பக்கத்துல தான் சயீத் அபூ சயீதுல் குத்ரி பக்கத்துல தான் உட்கார்ந்துருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இங்க இருந்துக்கிட்டு எவ்வளவு தூரமாக இருக்கிற மக்களுக்கு பேசினாலும் என்ன செய்யும், கேட்கும். அப்படி கேட்கிற ஆற்றல் தான் அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துருந்தான். அப்படித்தானே? ஹஜ்ஜத்துல் வதாவில் எத்தனை பேர் இருந்தாங்க? 1,00,000 சஹாபாக்கள் இருந்தாங்க. ஒவ்வொரு சஹாபாக்கள கடைசி வரிசையில் இருந்த சஹாபி சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் என் பக்கத்துல இருந்து பேசினா எப்படி என் காதுல விழுகுமோ அப்படி கேட்டுச்சு. இப்ப என்ன செய்தி பாருங்க, அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய தொடையும் இவங்க தொடையும் ஒண்ணா இருக்குது. ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து காது கொடுத்து கேட்டாச்சு. இப்ப அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு கேட்கறாங்க, திரும்ப ஒருக்கா சொல்லுங்களேன். நல்ல விளங்கிக்கணும், ஹதீஸை திரும்ப ஒருக்கா சொல்லுங்களேன் நாயகம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கடா, எவர் ஒருவர் அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டு எவர் ஒருவர் இஸ்லாத்தை மார்க்கமாக ஏற்றுக்கிட்டு எவர் ஒருவர் அல்லாஹ் என்னை தூதுவராக ஏற்றுக்கிட்டு இருக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்றாங்க, சொர்க்கத்தை கொடுக்குறான். சொல்லிட்டு அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் அடுத்த வார்த்தை சேர்க்கிறாங்க, சொர்க்கத்துல சில அந்தஸ்து இருக்குது, சொர்க்கத்துல சில அந்தஸ்து இருக்குது. அந்த அந்தஸ்துடைய படித்தரம் எவ்வளவு அப்படின்னா 70 தரஜத்தன், 70 விதமான படித்தரங்கள் இருக்குது. ஒவ்வொரு படித்தரத்திற்கு உண்டான இடைவெளி எவ்வளவுனா பைனஸ் ஸமாஇ வல் அர்தி, வானத்திற்கும் பூமிக்கும் உண்டான அந்த படித்தரம். அப்பேற்பட்ட ஒரு படித்தரத்தை அல்லாஹ் தஆலா சில மனிதர்களுக்காக வேண்டி வச்சிருக்கிறான்ங்கிற வார்த்தையை சேர்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புரியுதுங்களா? ஏற்கனவே சொன்ன வார்த்தை 3 மட்டும்தான். இவர் திரும்ப சொல்லுங்கன்னு சொன்னோம், ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, சேர்த்து சொல்றாங்க. அவரு யாருன்னு கேட்டாங்க. அபூ சயீதுல் குத்ரி அவரு யாரு? சில மனிதர்களுக்கான அல்லாஹ் வச்சிருக்கிறான்ல 70 விதமான அந்தஸ்து வச்சிருக்கிறானே, அவரு யாரு? வல் முஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹி பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ்வுடைய பாதையிலே போர்க்களத்துல போர் செய்யக்கூடியவர். வெறுமனே போர் அல்ல, அவரையும் கொடுக்கிறார், பொருளையும் கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்யறவருக்கு இப்பேற்பட்ட அந்தஸ்து நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அப்போ போர்க்களத்தில் கலந்து கொள்ற சஹாபிக்கு அல்லாஹ் கொடுக்குற அந்தஸ்து எத்தனைங்க? 70 அந்தஸ்துகள், 70 தரஜாக்கள் அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். ஒவ்வொரு தரஜாவுக்கு உண்டான இடைவெளி எவ்வளவுங்க? எட்டி பார்த்தா வானம் தெரியுது. வானத்திற்கும் பூமிக்கும் உண்டான அளவு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஹதீஸை வழங்குறதுக்கு இன்னொரு ஒரு செய்தி சொல்லாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 500 வருட காலங்கள் அந்த மனிதர் வேகமாக போகக்கூடிய குதிரையில பயணம் செஞ்சாலும் அந்த அந்தஸ்து என்ன செய்ய முடியாது. எத்தனை வருஷம்? வாழை தூக்கிட்டு போருக்கு போய் அல்லாஹ்வுடைய உத்தரவை ஏற்றுட்டு களத்துல இறங்கி அடிக்கிறவருக்கு என்ன கொடுக்குற தண்டனை, எவ்வளவு கொடுக்குற சிறப்பு பாருங்க. போகலாமா வேணாமா நிதானத்தோட கையாளுங்கன்னு ஒரு அல்லாஹ் தஆலா சொன்னவொன்னே யோசிச்சுட்டு இருந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் போட்டு கொடுத்த வசனத்தை பாருங்க, யோசிச்சு பாருங்க. அப்ப இப்ப இன்னைக்கு ஜிஹாத் இருக்குதுங்களா? இன்னைக்கு ஜிஹாத் இருக்குதாங்க. இன்னைக்கு போர் கிடையாது. இன்னைக்கு போர் என்னது கிடையாதுங்க. இப்ப மேல சொன்ன ஃபர்லே கிஃபாயா ஃபர்லே ஐன் எதுவும் என்ன கிடையாதுங்க. இப்ப கிடையாது. இப்ப இருக்குதுங்களா? இப்ப கிடையாது. அதற்குண்டான சூழ்நிலையும் இல்லை. ஆனா களிமாவை உயர்த்துறேன்னு சொல்லிட்டு வாழை தூக்கிக்கிட்டு போர் செய்யறதுங்கிறது இன்னைக்கு இருக்கிற முஜாஹிதுன்னு சொல்றதும் ஜிஹாதுன்னு சொல்றதும் எல்லாம் என்னதுங்க? இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்டது. இந்த காரியம் எல்லாம் என்ன செஞ்சிருச்சுங்க? அன்னைக்கே முடிஞ்சு போயிருச்சு. அன்னைக்கே என்ன ஆயிடுச்சுங்க? முடிஞ்சு போயிருச்சு. இவங்க வாழை தூக்கி வச்சிட்டு இருக்கிறது எல்லாம் இஸ்லாம் கண்ட்ரியில தான் வச்சிட்டு இருக்கிறான். காஷ்மீர்ல தான் வச்சிருக்கிறா. காஷ்மீர்ல இருக்கிறது பூரா யாரு தான்? முஸ்லிம்கள் தான் இருக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் ஆப்கானிஸ்தான்ல தான் இருக்கிறாங்க. அங்க இருக்கிறதெல்லாம் யாரு தான்? முஸ்லிம்கள் தான் இருக்கிறாங்க. முஸ்லிம்கள் தான் இருக்கிறாங்க. இப்ப போருங்கிறது எப்ப வரும்? உன்னைய தாக்குறதுக்கு ஒரு 100 பேர் உள்ளுக்குள்ள வர்றானா நீ என்ன செய்யும்? போர் புரியனா அவனை வெட்டுறதில்ல, முதல்ல உன்னைய தற்காத்துக் கொள்றதுக்கு தான் போர். ஃபர்ஸ்ட் போர் என்னதுங்க? நம்மளை தற்காத்துக் கொள்றதுக்கு, என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் என்னை சார்ந்தவர்களை தற்காத்துக் கொள்றதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யுக்தியே சொன்னாங்க. ஊருக்குள்ள வந்தா பெண்கள்லாம் சின்ன பின்னமாக்கப்பட்டுருவாங்க, குழந்தைகள்லாம் சின்ன பின்னமாக்க போயிடுவாங்க, இருக்கிற மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு போயிடும், ஊருக்கு வெளியே போயிடலாம் வாங்க. சண்டை எங்க வைக்க வேணாம், ஊர்ல வைக்க வேணாம், ஊருக்கு வெளியே போயிடலாம் வாங்க. தன்னையை தற்காத்து கொள்றது தான் என்னதுங்க? போர். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் போர் செய்யணும், நீங்க அழிஞ்சு போகணும், எது இஸ்லாத்திற்கு எதிராக இருக்கிற யாராக இருந்தாலும் அழிச்சிருவேங்கிறது யாருக்கு என்னதுங்க இல்லைங்க. அது மாதிரி இஸ்லாத்தினுடைய அதற்குண்டான சூழ்நிலையும் என்ன இல்லை, இப்பையும் இல்லை. அப்படி சொல்றதெல்லாம் என்னதுங்க? இஸ்லாத்துக்கும் இஸ்லாத்தினுடைய நடைமுறைகளுக்கும் அப்பாற்பட்டதுங்கிறத நம்ம என்ன செய்யணுங்க? விளங்கிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாயிண்டாவே என்னதான் வச்சிருப்பான்? ஒன்று குண்டு வச்சிருப்பான், இன்னொரு வாழை வச்சிருப்பான். அது நம்ம குண்டு வைக்கிற ஆள் இல்லை, வாள் வைக்கிறது ஆள் இல்லை, நம்ம இறக்கத்தை சுமந்துட்டு வர்றாரு. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கமானவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கமானவங்க. ஏதோ ஒரு சாமியாருக்கு மேல கார் இடிச்ச உடனே என்ன சொன்னாரு? தாடி வச்சிருந்தாங்க பூரா பேர் என்ன செய்ய வந்துட்டாங்க, நீங்க கொலை செய்ய வந்துட்டாங்கன்னு சொன்னாரா இல்லைங்களா? அதெல்லாம் நம்ம பேப்பர்ல படிச்சிருக்கோமா இல்லையா? ஏன் இந்துக்கள் யாரும் தாடி வைக்கிறது இல்லையா? இந்துக்கள்கிட்ட யாரு அந்த மனநிலையே இல்லையா? யார் அந்த மாதிரி குற்றத்தை செய்யறதே இல்லையா? இது என்னவோ முஸ்லிம்களுக்கு மட்டுமே எழுதி கொடுத்தப்பட்ட பிரச்சனையாக இருக்க மாதிரி தெரியுது நமக்கு. அப்படி இல்லையே, இது முஸ்லிம்களுக்கு உண்டான காரியம் அல்ல. வெட்டுறதும் குத்துறதும் அழிக்கிறதும் யாருடைய பழக்கம் அல்ல? முஸ்லிம்களுடைய பழக்கமே அல்ல. அந்த மனோநிலையில இஸ்லாம் என்ன செய்யப்படல, வளர்க்கப்படவும் இல்லை. எங்கேயாவது சஹாபாக்கள்கிட்ட போய் எந்த சஹாபியாவது நாங்க போர் செஞ்சதுனாலதான் இஸ்லாம் வளர்ந்துச்சுன்னு ஒரு சஹாபி சொல்லியிருக்காங்களா? 1,24,000 சஹாபாக்கள் ஒரு சஹாபி கூட சொன்னது கிடையாது. அத்தனை சஹாபாக்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வாளால் இஸ்லாம் வளர்ந்ததல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தால் வளர்ந்ததுன்னு சொன்னாங்க. பி அஹ்லாகின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தால தான் என்ன வளர்ந்துச்சு? இஸ்லாம் வளர்ந்துச்சு. வெங்களுடைய வாளால என்ன செய்யல? இஸ்லாம் வளரல. ஒரு கட்டத்துல போர் அனுமதிக்கப்பட்டுச்சு. அப்படி அனுமதிக்கப்படுகிற போது அல்லாஹ் தஆலா நிறைய நிபந்தனைகளோட தான் என்ன செஞ்சாங்க? போர்கள். அப்படித்தான் அல்லாஹ் சொல்றான், பத்த பையனும் நிதானத்தோடு என்ன செய்யுங்க, நடந்துக்கன்னு என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அப்போ போர்க்களம் அப்படிங்கிறது இன்னைக்கெல்லாம் போர் தொடுக்கிறாங்களா இல்லையா? இது ஊர் உலகத்துக்காண்டி செஞ்சது. என்னதுங்க இது? ஊர் உலகத்துக்காண்டி செஞ்சது. இது யாரையும் யார இடத்துல இருந்தும் வலிமையை பெற்றுக்கிறதுக்காக வேண்டிய அல்ல. இது ஒரு பந்தா காமிக்கிறதுக்காக வேண்டி செய்யப்பட்டது. இது அன்னைக்கு நடந்த போர் அப்படிங்கிறது அசல் போர்.
அன்னைக்கு ஈமானுக்காக வேண்டி செய்யப்பட்ட அந்த போர்க்களங்கள்ல அல்லாஹ் தஆலா என்ன செய்றாங்க, இவ்வளவு விதமான நிபந்தனைகளை என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அப்ப சஹாபாக்களுடைய காலத்துல அவங்க வாழ்றதுன்னு ஒண்ணு இருக்குது, அவங்க இன்னொருத்தருக்காக வேண்டி வாழ்றதுன்னு ஒண்ணு இருக்குது. அதுதான் போர்க்களம் அப்படிங்கிறது. என்னங்க, அன்னைக்கு 313 சஹாபாக்களும் பதிர் போர்க்களத்துல போகலேண்டா இன்னைக்கு இஸ்லாம் வந்திருக்குமா? இஸ்லாம் வந்திருக்குமா சொல்லுங்களேன். எதுவுமே கிடையாதுங்க. ஒட்டகம் இல்ல, குதிரை இல்ல, உணவு இல்ல, வான் இல்ல, உருக்கு சட்டை இல்ல, எதுவும் இல்லை. என்ன இருந்துச்சு? ஈமான்ங்கிற ஆயுதத்தை தவிர வேற எதுவும் கிடையாது. என்ன ஈமான்? ஏன் கூட ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, அவ்வளவுதான் ஈமான். வேற எந்த ஈமானும் இல்லை. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவில் விழுந்து சொன்ன வார்த்தை என்னங்க? இன் துஹ்லிக் ஹாதிஹில் இஸாபத்து ஃபலன் துஅபத் அபதா. இந்த 313 பேரும் இறந்து போய் மௌத்தா போயிட்டாங்கன்னா உலகம் அழிகிற காலம் வரைக்கும் ஒன்னே அல்லான்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் கிடையாது. யார் சொன்ன ஸ்டேட்மெண்ட்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். ஒன்னே அல்லான்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் கிடையாது. இப்ப இந்த ஹதீஸுக்கு கீழே விளக்கம் எழுதுகிற முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, அன்னைக்கு விட்ட தியாகங்கள் தான் இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம். அதனாலதான் ஒவ்வொரு வருட காலமும் பிற 17 ரமலானுடைய காலத்துல நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன தொடர்பை யார் என்ன செஞ்சிருக்கிறோம், அவங்கள்ட்ட ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். என்ன சொல்றோம்? ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்ற வார்த்தையினாலதான் நாம அவங்கள்ட்ட என்ன செஞ்சுக்கிறோங்க, தொடர்பை ஏற்படுத்திக்கிறோம். இதுதான் ஒரு ஜிஹாது செய்யற ஒரு முஜாஹிதான ஒரு மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற உயர்வான அந்தஸ்து. உலகத்துல எத்தனையோ பேர் வந்துட்டு போயிட்டாங்க, ஆனா பத்ர் சஹாபாக்களுடைய பேர் நின்று போச்சா? சொல்லுங்களேன், நின்று போச்சுங்களா? இல்லையே. நான் சொல்லுவேன், எனக்கு அப்புறம் என் புள்ள சொல்லுவாரு, அவருக்கு அப்புறம் அவர் சொல்லுவாரு. ஆனா உலகம் அழிகிற காலம் வரைக்கும் யாருடைய பெயர்கள் சொல்லப்பட்டு கொண்டே இருக்குது. ஏன்? என்ன காரணம்? தியாகம் தான். அல்லாஹ் விரும்புறதே என்னதாங்க? தியாகம் தான். தியாகத்தை தான் யார் விரும்புறா? அல்லாஹ் விரும்புறான். வரக்கூடிய மாசமும் என்ன மாசம் தான்? என்ன மாசம் தான்? தியாகத்திற்கு உண்டான ஒரு மாசம். அப்ப என்னைக்குமே தியாக உணர்வோடு இருக்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்குங்க? வெற்றி கிடைக்கும். போருக்கெல்லாம் இன்னைக்கு கிடையாது. அப்ப இன்னைக்கு என்ன நம்ம செய்ய வேண்டிய போர் என்னதுங்க? போர் இப்ப கிடையாது. இப்ப நம்ம என்ன செய்யணும்? என்னங்க? நஃப்ஸோட என்ன செய்யணும்? போர் செய்யணும். ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் அழகா சொல்லுவாங்க, போர்ல கையை இழந்து, காலை இழந்து, கழுத்தை இழந்து, குடும்பத்தெல்லாம் இழந்து ஊருக்குள்ள வந்து ரத்த சக்கடையோட ஊருக்குள்ள நுழையிறோம். ரசூலுல்லாஹ் தோள் மேல கை போட்டு சொன்னாங்க, இதெல்லாம் போர் கிடையாதுன்ட்டாங்க. என்னங்க நாயகமே சொல்றீங்க? அத்தனை இழந்துட்டு வந்துட்டு இருக்கிறோம், நீங்க என்ன இது போர் இல்லைங்கிறீங்க? இது போர் கிடையாது. இதுவா போர்? இது சின்ன போர். நீங்க நஃப்ஸோட ஊருக்கு போய் போர் பண்றது பாத்தீங்களா, இது அதை விட பெரிய போர்ன்றாங்க சொல்லுவாங்க. அப்ப இதை விட பெரிய போர் எதுங்க? ஆமாங்க. அந்த நஃப்ஸை போட்டு போராடுறது, ஜெயிச்சு வர்றதுக்குள்ள சுப்ஹானல்லாஹ் கபூர்ல தான் தெரியும். என்னதுங்க? கபருக்கு போனா தான் நாம போராடணுமா அல்ல போராடாம அவன் கூட உட்காந்து கை போட்டு உட்கார்ந்தாமன்னு எங்கதான் தெரியும். ஆமா, கண்ணை மூடுறோம்ல, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கண்ணை மூடுறோம்ல. நமக்கு ஒரு ஆள் கண்ணை மூடி விடுறாரு, அப்ப என்ன செய்யும்? நமக்கு எல்லாம் அல்லாஹ் காமிச்சு கொடுத்துருவான். அப்ப என்ன செய்வோம்? அல்லாஹ் தஆலா காமிச்சு கொடுத்துருவான். நாம மௌத்தா போயிடுவோம். நாம என்ன செய்வோம்? மௌத்தா போய் ஜனாசா படுத்திருப்போம். வர சொல்ல மையத்து படுத்திருக்கிற மையத்து இருக்குதுன்னு சொல்லுவோம். ஆனா அசல் என்ன தெரியுமா? அசல் என்ன தெரியுமா? அப்பதான் அவர் ஹயாத்தா இருக்கிறார். அப்பதான் அவர் என்ன இருக்கிறார்? ஆமா, எப்படி ஹயாத்தா இருக்கிறாரு? என்னங்க அவர் மௌத்தா போயில கிடக்கிறார், நீங்க என்ன ஹயாத்தா இருக்கீங்கடா? இவ்வளவு நாளா தெரியாத விஷயத்தை அல்லாஹ் தஆலா காமிச்சு கொடுக்குறானா இல்லையா? அப்ப அவர் என்ன ஆயிட்டாரு? ஆமா, மண்ணுக்கு கீழே என்ன நடக்குது இவ்வளவு நாளா தெரிஞ்சுச்சா? தெரியல. இப்ப அவருக்கு என்ன செய்யும்? தெரியும். இவ மேல இருக்கிற வரைக்கும் அவர் எப்படி மையத்து நல்ல வேலைக்கு மேல இருக்கிற வரைக்கும், ஆமா, கண்ணை முன்னு அவரு ஹயாத்து. ஆனா துனியாவுல சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? மேல இருக்கிற வரைக்கும் உலாத்திட்டு இருந்த அவர் ஹயாத்து, எதுவும் இல்லாம படுத்துட்டு அவர் என்னதுங்க? மையத்து. இதுதான் உலகத்தினுடைய லாஜிக்கு, அல்லாஹ்வுடைய லாஜிக்கு இது. இப்ப சொல்லுங்க, இப்ப நம்ம மையத்தா வாழலாமா ஹயாத்தோட வாழலாமா? மையத்தா தான் வாழலாம். மையத்தா எப்படி வாழ்றதுண்டா? எப்படிங்க வாழ்றது மையத்தா? அல்லாஹ் தஆலா அடிச்சாலும் வாங்கிக்கணும், அல்லாஹ் தஆலா அரவணைச்சாலும் என்ன செய்யணும்? வாங்கிக்கணும். விளங்குறதுக்காண்டி சொல்றேன். என்னதுங்க? துன்பத்திலையும் அல்லாஹ்வை தான் கூப்பிடணும், இன்பத்திலையும் அல்லாஹ்வை தான் கூப்பிடணும். இப்ப அல்லாஹ் தஆலா நம்ம என்ன செய்வான்டா, எவ்வளவு விதமான சிரமங்களை கொடுக்கிற போதும் இந்த மனிதன் என்னை மட்டுமே யாசிக்கிறானா இல்லையா, என்னை மட்டுமே நாடி வர்றானா இல்லையா, அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்வானா, தான் பக்கத்துல வச்சுக்கும். தான் பக்கத்துல வைக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா சில அடிதடிகளை கொடுத்து தான் என்ன செய்யறான். ஏன்? வழி விளங்கணும் இல்ல, என்னதுங்க, அதை உணரணும் இல்ல.
அடிபட்டு மிதிபட்டு கஷ்டப்பட்டு மேலே வர்றப்ப தான் கடந்து வந்த பாதை அவர் என்ன செய்வார் தெரியவாரா இல்லையா? எதுவுமே இல்லாமல் 4வது மாடிக்கு எஸ்கலேட்டரில் போனோம்னா ஒன்றும் என்ன செய்யாது, புரியாது. அப்போ நம்ம செய்ய வேண்டிய எந்த போர் பெரிய போருங்க? நப்சிட்ட போர் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நாம் போர் செய்யறதே இல்லை. அவன் கூப்பிட்டாலும் நம்ம போகிற மாதிரியே இல்லை. ஏன்னா நம்மள்ட்ட இருக்கிற பெரிய முசீபத்து இந்த செல்ஃபோனுங்கிற முசீபத்து வந்தனால நாம் என்ன அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. வலிமார்கள் நல்லடியார்கள்லாம் போர் செஞ்சாங்க. எதுக்கு? நப்சிட்ட என்ன செஞ்சாங்க? போர் செஞ்சாங்க. இந்த போர் செஞ்சதுனால அல்லாஹ் தஆலா செஞ்சு கொடுத்த ஆற்றல் என்ன தெரியுமா? வானத்தை பார்த்து அதனுடைய விஷயங்களை பார்த்து வான்னு சொன்னா அது என்ன செய்யும்? வரும். ஏன்? உங்கள்கிட்ட இதை கட்டுப்படுத்திட்டீங்கல்ல, இதை கட்டுப்படுத்துறதுனால உலகத்தையே உங்க கண்ட்ரோலுக்கு நான் என்ன கொடுக்குறேன். இது யாரு கொடுக்கறதுங்க? அல்லாஹ் கொடுக்கறது. இது எதனால கிடைச்சதுண்டா இவர் நப்சை கட்டுப்படுத்தி வாழ்ந்ததுனால. நப்சை கட்டுப்படுத்தி வாழ்ந்தா எல்லாம் என்ன செய்யும்? கிடைக்கும். அதுக்கு முயற்சி செய்வோமா? இவ்வளவு நேரம் போர் செஞ்சதுல இந்த போர் தான் நம்ம என்ன செய்ய போறோம், இனிமேல் நம்ம செய்ய போகிறோம். எப்பயுமே சண்டைக்காரனாவே யாரை பார்க்கணும்? நப்சை மட்டும் பார்க்கணும். மற்றவங்க எல்லாத்தையும் சொந்தக்காரங்களா பார்க்கணும். யாரை பார்க்கணும்? சண்டைக்காரனா. நப்சை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். நப்சை சண்டைக்காரனா பார்த்துக்கிட்டே இருந்தா நம்மள்ட்ட எல்லாமே என்னவாக ஆகுங்க? சுமூகமா ஆகும். நாம என்ன செய்யறோம்டா, மேல இருக்கிற பூரா பேரையும் சண்டைக்காரனா பார்த்துட்டு இவனை மட்டும் சொந்தக்காரனா பார்க்கறதுனால நமக்கு என்ன செய்யுதுங்க? ஏகப்பட்ட பிரச்சனைகளை என்ன செய்யறோம்? நாம அனுபவிக்கிறோம். அல்லாஹ் தஆலா இது விஷயத்துல கூடுதலான கவனத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹுதாவா பிஹக்கி சய்யிதினா வாலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதற்கு அடுத்து வரக்கூடிய வசனங்கள்லையும் அல்லாஹ் தஆலா போரை பற்றி தான் பேசுகிறான். இன்னும் கூடுதலான விளக்கத்தை என்ன செய்கிறாங்க அல்லாஹ் தஆலா கொடுப்பா. அதை வரக்கூடிய வாரங்களில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். لك الحمد ولك الشكر يا ربي يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اتمم لنا نورنا واغفر لنا انك على كل شيء قدير. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. يا الله எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாதுமாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. எந்த நோக்கத்திற்காக வாரம் ஒரு முறை நாங்கள் இங்கே ஒன்று கொடுக்கிறோம் அந்த நோக்கத்தை எங்களுக்கு நீ பரிபூர்ணமாக ஆக்கி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் மரணிக்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தீர்க்கலிமாவை வாய் நிறைய சொல்லி மூத்தாகிற உயர்ந்த நசீபை எங்கள் அனைவர்களுக்கும் நீ நிறைவாக தந்தருள்வாயாக. யாழா வாழுகிற காலத்திலே நப்சோடு போர் செய்கிற நசீபை எங்களுக்கு தந்தருள்வாயாக. நப்சோடு ஜிஹாத் செய்கிற நசீபை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. அந்த இடத்திலே போர் செஞ்சு உன்னுடைய சமூகத்திலே நாங்கள் வந்து வெற்றியாளர்களாக நிற்பதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. அந்த சிந்தனை எங்களுக்கு நீ நிறைவாக தந்தருள்வாயாக. யாழா இந்த துஆவை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூல் செய்தருள்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا رب صل عليه وسلم.